नागेश भट्ट विदुषावासां व्याकरण सिद्धान्तमन्विषयाग्रह्यते गौतमोपि असतः एव उत्पत्तिकर्तृत्वं कथं गौतमोपि असतः एव उत्पत्तिकर्तृत्वं कथम् इत्याशङ्क्य सूत्रितवान् तदेव किल ಎಲ್ಲ ಆಯಿತೆ கோ தேவதத்தா इति प्रश्ने अंगदीर बौद्ध पदार्थம் இருக்குன்னு சொல்லியாச்சு இந்த பௌத்த பதார்த்தம் உண்டுன்றதுக்கு கௌதமரும் அங்கீகாரம் பண்ணி ஒரு சூத்திரம் பண்ணியிருக்காரு என்னது असतः उत्पत्ति कर्तृत्वं कथम இது நம்ம பிரசங்காதி இப்போ கூட நம்ம விஷயத்துல பார்த்தோம் நாம இது காரகத்துவம் எப்படி வரும் அப்படிங்கும்போது சூர்யாய அர்க்கியம் ததாத்தின்னும் பொழுது அசன்னிகிதத்துக்கு எப்படி காரகத்துவம்னா புத்தியில் ஆரூಢமாக இருந்து அவருக்கு காரிய நிகித பூர்வவர்த்தித்துவமும் இருக்கும் சன்னிகிதத்துவமும் வரும்னு சொன்னோம் பார்த்தோம் அதே தான் இங்கேயும் असतः उत्पत्ति कर्तृत्वं घटः उत्पद्यतेன்றான் घटம் இன்னும் வரல வராத घटம் உற்பத்திக்கு கர்த்தாவாக எப்படி இருக்க முடியும் அப்படின்னு அவர் கேட்டார் நாம் வந்து காரிய நிகித பூர்வவர்த்தித்துவம் இல்லையேன்னு அப்படி கேட்டோம் அதே தான் விஷயம் வேறு சில சப்தங்கள்னால கேட்குறார் असतः उत्पत्ति कर्तृत्वं कथम इति आशंक्य सूत्रितवान् என்ன சூத்திரம் பண்ணார் புத்தி சித்தம் து தத் அசத் தத் அசத் புத்தி சித்தம் அது வெளியில இல்லாட்டினாலும் கூட புத்தியில இருந்துட்டு உற்பத்திக்கு என்னவாகும் அது கர்த்தாவாக ஹேதுவாக ஆகும் தத்து தத்து காரியம் உற்பத்தேஹே பிராக் நாசோத்தரம் ச அசதபி தத்து காரியம் கர்த்தான்னு சொல்றது காரியம்ன்றார் என்ன காரியம் தேவதத்தா கட்டம் கரோதின்ற இடத்துல காரியத்தை வாங்கிட்டோம் நான் கடா அஸ்தி घटः उत्पद्यतेன்னு நான் சொன்ன உதாரணம் அப்போ உற்பத்தியத்தை என்பது घटம் என்னவா இருக்கும் கர்த்தாவாக இருக்கும் இவர் காரியம்னு போட்டிருக்கார் அப்போ உதாரணத்தை மாற்றிக்கோ தேவதத்தா घटம் கரோதின்னா தேவதத்தா घटம் உற்பத்தியத்தின்றான் அப்போ உற்பத்திக்கு முன்னாடி घटம் இல்லையே உற்பத்தேஹே பூர்வம் காரியம் நாஸ்தின்னா அப்போ தத்து காரியம் உற்பத்தேஹே பிராக் असदपि बुद्धि विषयतया सिद्धम इत्यर्थः नूर विषयम देवदत्तः घटम नाशयति अप नाशोत्तरम च असदपि नाशोत्तरम च असदपि नाशत्तुक्कु अப்புறம் இது இல்லாம இருந்தாலும் கூட புத்தி சித்தம் புத்தி விஷயतया सिद्धम भवति ரெண்டுத்துக்கும் சேர்த்து சொல்லிட்டார் தத் காரியம் உற்பத்தேஹே பிராக் நாசோத்தரம் ச அசதபி புத்தி விஷயतया सिद्धम इति तदर्थः तदर्थः इत्युक्ते बुद्धि सिद्धम तु तदसत् इति सूत्रार्थः जन्मादिसूत्रे वाचस्पतिः अपि आह जन्मादिसूत्रे जन्माद्यस्य यतः इति सूत्रं तत्र सूत्रे भाष्ये विवरणे वाचस्पतिमिश्राः एवं वदन्ति किं वदन्ति चेतनो हि चेतनः नामरूपे बुद्धौ तस्य किं नाम भामती इति नाम किं नाम भामती वाचस्पतिमिश्रकृतग्रन्थस्य शाङ्करभाष्यस्य व्याख्यानं विद्यते भामती इति तस्य कर्तारः वाचस्पतिमिश्राः ते किं कुर्वन्ति चेतनो हि चेतनः इति चैतन्यविशिष्टः अयं किं कुरुते नामरूपे बुद्धौ आलिख्य प्रथमं बहिः कार्यकरणात् पूर्वं स्वस्य बुद्धौ नाम आलिखति அப்படின்னா எழுதுறான்னு அர்த்தம் இல்லை அது வந்து பேரை வந்து அவன் வந்து என்ன பண்ணுறான் விவகாரம் பண்ணுறான்னு அர்த்தம் மனசுக்குள்ள ஒரு பேரை இருக்கு அவனுக்கு நிஜமால ஆலேखनम् आलिखति इत्युक्ते तत्र लेखिन्या लिखति इति नार्थः क्रिएट பண்ணுறான் புத்தியில் வந்து ஒரு பேரை கிரியேட் பண்ணிட்டு புத்தியில் ஒரு ஸ்வரூபத்தையும் நாம ரூபே புத்தௌ ஆலிக்ய
எப்படிடா அப்படின்னு கேட்டார். உதாரணம், கடஹா இது நாம்னா, நான் இனிமேல் ஒன்று பண்ண போகிறேன். நான் பாரு அம்மா சொல்கிறா குழந்தைங்க, நான் உங்களுக்கு ஒன்று பண்ண போகிறேன் அப்படின்றா. முன்னாடி அது என்ன பண்ண போகிறாளோ அது சப்தத்தை அம்மா புத்தியில் வச்சுருக்கா, அந்த அர்த்தத்தையும் புத்தியில் வச்சுருக்கா, அதை வெளியில் பண்ணுறான். அப்போ கொஞ்சம் கொசமாக அப்படி பண்ணுறான். கொசமாக சொல்கிறது இல்லை, நான் உங்களுக்கு ஒன்று அம்மானா சொல்லுவா, கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குது. நான் உங்களுக்கு ஒன்று பண்ண போகிறேன் அப்படின்னு கொசமாக சொன்னா சுவாரஸ்யமாக இருக்குமாடா? நான் உங்களுக்கு பண்ண போகிறேன்னு அம்மா சொன்னா கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். கடஹா இது நாம்னா கம்புக்ரீவாதினா ரூபேணச்ச பாஹ்யம் கடம் நிஷ்பாதயதி. அப்போ பிரதமம் புத்தௌ கட இது நாம ஆலிखति, பிரதமம் புத்தௌ கம்புக்ரீவாதி ரூபம் ஆலிखति, ததனந்தரம் பகிஹி தத் நிஷ்பாதயதி. அப்புறம் என்ன சொல்றார்? यद्यपि निर्वर्त्यं विद्यते घटः निर्वर्त्यः इत्युक्ते कारण अनन्तरमेव घटः निष्पन्नः भविष्यति, तथापि अन्तः सः अस्ति. कः घटः? அப்புறமா ஸ்போட்டவாதம்னு ஒரு புத்தகம் இங்கே ஒரு சின்ன நேரத்தில் தேடி பார்த்தா காணும். ஒரு வேளை இதில் இருந்தால் எடுத்துருவா. வைத்தி கேட்டான், அதெல்லாம் ஃபோன் பண்ணால் அது எடுக்கடா அப்படின்னா நானும் இல்லை இன்ஸ்டியூட் காலேஜில் இருந்தால் தேடுவா. ஸ்போட்டவாதா அடையார் இன்ஸ்டியூட்டில் வெளிவந்தது, நாகேஷ் இருந்தது. அதில் இந்த விஷயம் சொல்கிறார். அதாவது சக்தி கிரகம் கூட பௌத்தமான பத பதார்த்தங்கள் தான் சொல்கிறாங்க. பாக்கியமான பத பதார்த்தங்கள் ஒன்றும் சக்தி கிரகம் கிடையாது. அவன் காமானே காம்பதான் அவன் பார்க்குறான். பார்த்துக்கப்புறம் குழந்தை மனசில் நினச்சி பார்க்கணும், சீனை திருப்பி மனசில் கொண்டு வருது. காமானேன்னு சொன்னானே, காம்பதான சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து மனசில் இருக்கக்கூடிய கோ பதார்த்தத்துக்கும் அந்த கோ சப்தத்துக்கும் தான் சம்பந்தம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது. இல்லையா? அது அதில் வருது, அதை வந்து பார்க்கணும். एवञ्च अन्तः सङ्कल्पात्मना सिद्धः भवति कः घटः. एवञ्च घटः पूर्वमेव सिद्धः करोति इत्यत्र उत्पत्त्यनुकूलव्यापारात् प्रागपि अयं सिद्धः. नागेश्वर விஷயம் தான்டா, அவன் வேறு வேறு சப்தங்கள் நான் சொல்கிறான், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சாரம் அதே தான். கர்மகாரகத்துவம் பவதி கடம் கரோதி. இது சொல்லிட்டு வாச்சஸ்பதி மிஸ்ரர் என்ன பண்ணுறாரு? கௌதமர் சூத்திரத்தை இவர் அனுவாதம் பண்ணுறார். புத்தி சித்தம் தூ தாசத் இதின்னு அதையும் சொல்கிறார். ஜுத்தா ததாஹி சித்தஸ்ய द्रव्यरूपः वृत्त्याख्यः परिणामः इन्द्रियप्रणाल्या निर्गत्य संयुज्य सूक्ष्म अवस्थारूप विषयवासनावशात् तत्तद्विषयाकारेण परिणमते. न तु तस्यां संयुक्तबाह्यविषयप्रतिबिम्बः स्वप्नादो बाह्यविषय असंयोगेन तत्प्रतिबिम्ब असम्भवात्. முதல்ல ஒரு ரெண்டு விஷயம் என்ன நடக்கிறது நமக்கு பிரத்யக்ஷம் எப்படி ஆகிறது அப்படின்னு சொல்கிறார். விஷய பிரத்யக்ஷம் எப்படி நமக்கு ஆகிறது? இதுக்கு விருத்தின்னு ஒன்று தான் அங்கீகாரம் பண்ணுறான். என்ன அங்கீகாரம் பண்ணுறா? விருத்தி அப்படின்னு அங்கீகாரம். விருத்தினா என்ன? இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்குறான். ஒரு கிணறு இருக்குது. கிணறுல ஒரு பைப் போட்டிருக்கான். அதில் கிணறு உள்ளே இருக்க ஜலமானது அந்த பைப் வழியாக வருது. அந்த பைப்லேருந்து ஒரு வயலில் பாயிறது. வயலில் பாஞ்சதுக்கப்புறம் அந்த வயலினுடைய ஆகாரத்தை அது எடுத்துக்கிறது. வயல் சதுரமாக இருந்தால் இந்த தண்ணியும் சதுரமாக ஆகிறது இல்லையா? வயல் விருத்தமாக இருந்ததுன்னா தண்ணியும் விருத்தமாக, வயல் தீர்க்க சதுரஸ்ரமாக இருந்தால் தண்ணியும் தீர்க்க சதுரஸ்ரமாக ஆகும். விஷயம் என்னன்னா இந்த அது அது இறங்கிண்டே இருக்குது, தண்ணி ரொம்பிண்டே இருக்குது சதுரஸ்ரமாக. இந்த சந்தர்ப்பத்தில் எப்படி இருக்குன்னா கிணத்துக்கு அடியிலேயும் ஜலம் இருக்குது, அந்த பிரணாளி இருக்குது பாரு, நாளிகா எது பைப்பு, அதுலேயும் ஜலம் இருக்குது, அந்த க்ஷேத்திரமும் ஜலம் இருக்குது. இந்த கிணறுல இருக்கக்கூடிய ஜலம் இருக்க அது அதுக்கும் இந்த பைப்பில் இருக்கக்கூடிய ஜலத்துக்கும் அந்த க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய ஜலத்துக்கும் ஜலம்னு பார்த்தா வித்தியாசம் கிடையாது. ஆனால் அந்த கிணறுல இருக்கக்கூடிய ஜலமானது உபாவச்சின்னமான ஜலம், இது நாளிகாவச்சின்னமான ஜலம்
அது வந்து க்ஷேத்ராவச்சின்னமான ஜலம்னு சொன்னால் அவைகளுக்குள்ள வித்தியாசம் உண்டு. ஜலம்னு பார்த்தா வித்தியாசம் கிடையாது. இதே மாதிரி தான் நமக்கு பிரத்யக்ஷம். இதனால் என்ன ஆயிடுதுன்னா இந்த இந்த உள்ளுக்குள்ளே இருந்த கூப்பத்தில் இருக்கக்கூடிய கூப்பத்தில் இருந்த ஜலத்துக்கு அந்த நாளிகா துவாரா க்ஷேத்திரத்தோட சம்பந்தம் வந்த உடனேவே மூணும் ஒன்னோட ஒன்று லிங்க் வந்துடுச்சு, சம்பந்தம் வந்துடுச்சு. நமக்கு பிரத்யக்ஷ ஞானம் இப்படி தான் ஏற்படுறது. முதல்ல அந்தఃகரணாவச்சின்னமான சைத்தன்யம் இல்லையா? அந்தःகரணாவச்சின்னமான சைத்தன்யம் அப்படின்னும்போது கிணத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஜலம் மாதிரி நினச்சிக்கும். அது என்ன ஆயிடுது, இந்திரியம்ன்றது ஒரு பிரணாளிகா மாதிரி. அது என்னது, ஒரு பைப் மாதிரி. அப்படி வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய சைத்தன்யம் வந்து இந்திரியாவச்சின்னமான சைத்தன்யம். இது வெளியில் வந்து எந்த விஷயமோ அந்த விஷயத்தோட சேரணும். சேர்ந்துருக்கும்போது அந்த சைத்தன்யத்துக்கு என்ன பேர், விஷயாவச்சின்ன சைத்தன்யம்னு பேர். இப்படி வரும்பொழுது உனக்கு என்ன ஆகிடும், வெளியில் என்ன விஷயம் இருக்குன்னு ஞானம் வருது. ஞானம் நமக்கு எப்படி வர்றதுன்னு அவன் சொல்கிறது புரியுதா? இதுதான் பிரத்யக்ஷ ஞானம். இதுக்கு விற்த்தின்னு பேர். சரியா? சித்தஸ்ய, சித்தம் இருக்குதா, திரவிய ரூபா விற்த்தியாட்சியா பரிணாமஹா. திரவியமாக சித்தமானது, நம்ம சித்தமானது. சித்தம்னு சொன்னால் வர எதை சித்தம்னு சொன்னாலும் சித்தாவச்சின்னமான சைத்தன்யம்னு வாங்கிக்கணும். அவளை பொறுத்தவரையில் என்ன சப்தத்தை சொன்னாலும் அதை வாங்கிக்க கூடாது. ததவச்சின்னமான சைத்தன்யம்னு வாங்கிக்கணும்டா. சொல்கிறேன் பாரு, நான் சொல்கிற உதாரணம். தியேட்டர் இருக்குது, ஸ்க்ரீன் இருக்குது. ஸ்க்ரீனில் நிறைய படங்கள் வருது. சிவாஜி கணேசன் வரான், எம்ஜிஆர் வரான், சரோஜாதேவி வரா, எல்லாம் வரான். பாக்கி சின்ன ஜனங்களை பொறுத்தவரை இது சிவாஜி, இது எம்ஜிஆர், இது வந்து சரோஜாதேவின்ற வித்தியாசம் இருக்கும். ஆனால் சிவாஜி எந்த இடத்துல இருக்கானோ அது என்னன்னா, அது வந்து ஸ்க்ரீன் தான். அது அந்த ஸ்க்ரீன் வந்து சிவாஜியினுடைய ரூபாவச்சின்னமான ஸ்க்ரீன். அது அந்த ஸ்க்ரீனுடைய ஒரு பகுதி எது இருக்குது, எம்ஜிஆர்னுடைய ரூபாவச்சின்னமான ஒரு ஸ்க்ரீன். இன்னொன்று சரோஜாதேவியினுடைய ரூபாவச்சின்னமான ஸ்க்ரீன். கரெக்டா? அப்போ இந்த அடியில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் ஒரு பதார்த்தம் இருக்குன்னு தெரியாதவா இதை தனியாக விவகாரம் பண்ணுறான். இது சிவாஜி, இது எம்ஜிஆர், இது சரோஜாதேவி அப்படின்றான். ஆனால் ஸ்க்ரீன் இருக்குது, ஸ்க்ரீனில் தான் இதெல்லாம் படிஞ்சிருக்கு, ஸ்க்ரீன் தான் உண்மை. 3 மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்க்ரீன் தான் பாக்கி இருக்க போகுது. 3 மணி நேரம் 4 முடிஞ்சோடனே என்ன இருக்க போகுது, ஸ்க்ரீன் தான் இருக்க போகுது அப்படின்றவா அது வெறும் ஸ்க்ரீன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ ரூபம் தெரியுதுதான். வெறும் ஸ்க்ரீன்னு சொன்னால் உன முட்டாள்ருவான். ஆனால் இதையும் சேர்த்துக்கோன்னார். சிவாஜி ரூபாவச்சின்ன ஸ்க்ரீன். இது மாதிரி நீ சித்தம்னு சொன்னால், இந்திரியம்னு சொன்னால், இந்திரியாவச்சின்ன சைத்தன்யம்னு சொல்லணும். இந்திரியம்னு சொன்னால் என்ன பண்ணணும், இந்திரியாவச்சின்ன சைத்தன்யம். அப்போ சித்தம் என்னவாகிறதுன்னா திரவிய ரூபா பரிணாமஹா. அப்போ திரவியாவச்சின்னமான ஒரு சைத்தன்யமாக இது எப்படி மாறுறது அப்படின்னா, எப்படி வருது, திரவிய வஸ்துதா திரவியம் வேற. புரியுதா? எப்படி வந்து அங்கே ஸ்க்ரீன் வேறன்னு நீ சொல்கிறையோ, அதில் தெரியக்கூடிய ரூபாதிகள்லாம் வேறன்னு நாம் சொல்கிறோமோ, அந்த ரூபாதிகளாக ஸ்க்ரீன் ஆகாது, அந்த ஸ்க்ரீனாக ரூபாதிகள் ஆகாது. ஆனால் அந்த ஸ்க்ரீனில் தான் இந்த ரூபாதிகள்லாம் வந்து உனக்கு, அதுக்கு அதிஷ்டானம்னு பேர். அவளுக்கு பிரம்மத்துக்கு என்ன பேர் வச்சுருக்கா, அதிஷ்டானம்னு பேர் வச்சுருக்கா. அதில் தான் இதெல்லாம் உனக்கு தெரியும். வேறு தனியாக இருக்கக்கூடிய கதவுலையோ இதுலையோ அந்த ரூபாதிகள்லாம் தெரியாது. அதுக்கு தான் ஸ்க்ரீன் வச்சுருக்கான். வேறு எங்கேயா பட்டா அது நன்னா தெரியாது, அதெல்லாம் தெரியும். அது தெரிஞ்சாலும் கூட தெரியாத மாதிரியே விவகாரம் பண்ணிக்கோங்க. நான் என்ன சொல்கிறா, அந்த ஸ்க்ரீன் அந்த குறிப்பிட்ட இடத்துல படித்தாதான் நல்லா தெரியறது. இது என்ன, உலகம் முழுக்க ஸ்க்ரீன் தான், எல்லாமே பிரம்மா தான், எல்லாமே சைத்தன்யம் தான். இங்கே வரக்கூடிய இது எல்லாம் இருக்குது பாரு, இதெல்லாம் வந்து பொய்யானது. யார் அங்கே வந்து இதை ப்ரொஜெக்டர் இருக்கும், உனக்கு இதை ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கிறது. இந்த ப்ரொஜெக்டரும் எதுன்னா அந்த பிரம்மத்து கையில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது பாரு, அதுவே உனக்கு தன்னிடத்துல ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கிறது. சரியா? இதே மாதிரி உள்ளது அங்கே. இந்த பிரத்யக்ஷம் எப்படி வருதுன்னு இதை பார்க்கலாம்.
இது திரவிய ரூபமான இந்த பரிணாமம், இந்த பரிணாமம் என்ன விற்த்தின்னு பேர், விற்த்தியாக்கியா பரிணாமம். இந்திரிய பிரணாலியா நிர்கத்திய, இந்திரியம் இருக்கு பார், அது ஒரு பிரணாளி மாதிரி, இது வழியாக வெளியில் வந்து சம்யுஜ்ய, வெளியில் வந்து இந்த விஷயத்தோடு கூட சேர்ந்து சூக்ஷ்ம அவஸ்தாரூப விஷய வாசனா வசாதி சேர்ந்த உடனே அந்த இடத்துல விஷயம் எப்படி இருக்குது, சூக்ஷ்ம ரூபமாக தான் இருக்குது. இந்த வெளியில் இந்த சைத்தன்யம் அதோட சேர்ந்த உடனேவே தது ஆகாரேன பரிணமதே. வஸ்துதா வெளியில் வந்து எனக்கு புஸ்தகம் பார்க்குறேன்னு சொன்னால் இந்த புஸ்தகத்தினுடைய சூக்ஷ்மமான ஒரு அவஸ்தை தான் அங்கே இருக்குது. இந்த சைத்தன்யம் அங்கே சேர்ந்ததுக்கப்புறம் என்ன ஆகிடுது, சம்பூர்ணமாக அந்த புஸ்தகத்துடைய ஆகாரத்தை இந்த சைத்தன்யமானது அடைஞ்சிருதுன்னு சொன்னால் வாஸ்தவமாக அடையாது, அது அடைஞ்ச மாதிரி தெரியும் தான். இப்போ நம்ம பேசும்பொழுது அடையிறதுன்னு சொன்னாலும் உண்மையிலே அது அடையாது. சூக்ஷ்ம அவஸ்தாரூப விஷய வாசனாவசாத்து, விஷயனா விஷயகத வாசனாவசாத்து தத்தத் விஷயாகாரேன பரிணமதே. கடம் பஷ்யத்தின் பொழுது நம்ம சைத்தன்யம் घटाकारेण परिणमते, படம் பஷ்யதி என்பது பட்டாகாரேன பரிணமதே. எப்படி இந்த ஜலமானது விருத்தமாக இருக்கக்கூடிய க்ஷேத்திரத்தில் சேர்ந்தா விருத்தாகாரேன பரிணமதே, சதுரஸ்ர க்ஷேத்ரே சதுரஸ்ராகாரேன யதா பரிணமதே ததா தத்தத் விஷயேன யதா संयोगः ததாनीं தத்தத் விஷயாகாரேன பரிணமதே. சூக்ஷ்ம அவஸ்தாரூப விஷய வாசனா வசாத், அப்படி பரிணாமம் ஆகிறதுக்கு இது கையில் ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும். அதுதான் வந்து சூக்ஷ்ம அவஸ்தாரூப விஷய வாசனா. இந்த விஷய வாசனைக்கு தகுந்தாற் போல இது மாறுறதுன்னு இது ஒரு விஷயம். இது வந்து எல்லா வேதாந்திகள் ஒத்துருக்க விஷயம். இதில் பிரதிபிம்பவாதம்னு ஒரு வாதம், அந்த வாதம் கிடையாதுன்னு பிரசங்காத் கண்டிக்கிறார். பிரதிபிம்பவாதம்னா என்ன தெரியுமா, சைதன்யம் தத்தத் விஷயாகாரேன பரிணமிக்கிறதுனால உனக்கு ஞானம் வர்றதுன்னு அப்படி கிடையாது. இந்த சைத்தன்யத்துக்கு அந்த விஷயத்தோடு கூட சம்பந்தம் வந்த உடனேவே அங்கே இருக்கக்கூடிய விஷயம் இந்த சைத்தன்யத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுன்னா பிரதிபிம்பிக்கிறதுன்னு பிரதிபிம்பவாதான்னு பேர். என்ன பேர்? பிரதிபிம்பவாதம். அப்படின்னா என்னன்னா, இங்கேருந்து இவன் என்ன பண்ணுறான், கீழே வந்து கடல் இருக்குது, கடலுக்கு கீழே என்ன இருக்குது, அந்த இந்த கப்பல் இருக்குது இல்லையா, என்ன கப்பல் பேர், நீர்மூழ்கி கப்பல் இருக்குது. அங்கே மேலே என்ன பண்ணுறான் இவன், ஒரு லென்ஸை வச்சுருக்கான். அந்த லென்ஸ் என்ன வெளியில் இருக்கக்கூடிய வஸ்து இருக்கு பாரு, அது அந்த லென்ஸில் பட்டு அந்த லென்ஸ் அந்த விஷயத்தை உள்ளுக்குள்ளே கொண்டு போய் கொடுக்கறது, எதிர்க்க ஒரு எதிரி கப்பல் வருதுன்னு சொல்கிறது. அப்போ அது மாதிரி அந்த பிரதிபிம்பம் தாங்க. வஸ்துதா இந்த லென்ஸு அந்த விஷயாகாரமாக மாறல, இந்த லென்ஸே அந்த விஷய ஆகாரமாக மாறிட்டா மாறல. அதே மாதிரி இது இப்படி ஒரு பட்சம், இந்த சைத்தன்யத்துக்கு வந்து அந்த விஷயத்தோட சம்பந்தப்பட்ட உடனேவே அந்த விஷயாகாரமாக இது மாறல, புரியுதா? அந்த விஷயமானது இதில் ரிஃப்ளெக்ட் ஆன உடனேவே நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஓஹோ எதிர்க்க கட்டம் இருக்குன்னு நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த பிரதிபிம்பவாதம் சில பேர் சொன்னான். அது கிடையாதுன்னு நிராகரணம் பண்ணுறான். நது தஸ்யாம் சம்யுக்த பாஹ்ய விஷய பிரதிபிம்பா, தஸ்யாம் இத்துக்தே தஸ்யாம் விருத்தௌ. இப்போ நாம் விற்த்தின்னு ஒன்று சொல்லியிருக்கோம் பாரு, என்னது பரிணாரூபமாக விற்த்தின்னு சொல்லியிருக்கோம் பார், அந்தந்த விஷயாகாரமாக மாறுறதுன்னு சொன்னோம் பார், அதுதான் விற்பி. அந்த விற்த்தியில் இந்த பாஹ்ய வஸ்து சம்யுக்த பாஹ்ய வஸ்துனுடைய பிரதிபிம்பம்ன்றதை நாங்கள் ஒத்துக்கலை. அது தஸ்யாம் சம்யுக்த பாஹ்ய விஷய பிரதிபிம்பா. ஏன் அப்படின்னா, பிரதிபிம்பம்னு நீ சொல்லிட்டேன்னு சொன்னால், பிரதிபிம்பம்னு சொன்னாலேயே என்ன ஆயிடுச்சுனார், எதிர்க்கு ஒரு பிம்பம் இருக்கணும்னு அர்த்தமாச்சு இல்லையா? பிம்பம் இருந்தால் தான் என்ன வரும், பிரதிபிம்பம் வரும். அப்போ பிம்பம் இல்லாத சமயம் இப்போ நாம் சொல்கிறது என்ன அப்படின்னா, இவர் கையிலே ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. தண்ணி கையிலேயே க்ஷேத்திரம் சதுரஸ்ரமாக இருந்தாலும் கூட சதுரஸ்ரமாக மாறக்கூடிய ஒரு சுபாவம் தண்ணிகிட்டே இருக்குது. க்ஷேத்திரம் சதுரஸ்ரமாக இருந்தாலும் கூட சதுரஸ்ரமாக மாறக்கூடிய சுபாவம் அந்த நீ இறைக்கக்கூடிய பதார்த்தத்து கையில் இல்லைன்னா சதுரஸ்ரமாக மாறாது. என்ன இறக்குறான் இவன், இங்கேருந்து ஒரு பைப் மூலமாக எண்ணத்தையோ ஒரு மாங்காவை இறக்கிறான், தேங்காவை இறக்கிறான்னா சதுரஸ்ராகாரமாக மாறுமா? அது
அப்போ இது கையிலேயே எது இந்த சைத்தன்யத்து கையிலேயே ஒரு சூக்ஷ்மமான ஒரு விஷயத்தினுடைய ஒரு வாசனையானது இருக்கவே தான் மாறுறதுன்னார். இப்படி இவா இங்கே ஒத்துன்னு இருக்கான். பிரதிபிம்பம்னா வெளியில் நிச்சயமாக பதார்த்தம் இருக்கணும்னு ஆயிடுச்சு. வெளியில் இருக்கிறதா தெரியுமே தவிர இல்லாத உனக்கு அப்படின்னா சொப்னத்தில் ஒன்றுமே இல்லையே, உனக்கு தெரியக்கூடாது. ஆனால் சொப்னத்தில் நமக்கு தெரியறது, நாம் சொப்னத்தை அனுபவிக்கிறோம். அதுலேருந்து பிரதிபிம்பவாதம் வந்து கிடையாதுன்னு பிரதிபிம்பவாதத்தை கண்டிக்கிறார். நது தஸ்யாம் சம்யுக்தா, எது சைத்தன்யத்தோட அந்த விஷய இது இந்திரியாவச்சின்ன சைத்தன்யத்வாரா அந்த விஷயாவச்சின்ன சைத்தன்யத்தோடு கூட சம்யுக்தமான இந்த சைத்தன்யம் இருப்பார்க்கலாம். இதில் வந்து பாக்கிய விஷயத்துடைய பிரதிபிம்பா இது அயம் நான் தூக்கம் வருதோ சரி அங்கே பார்த்துக்கோ. ஏன்னா சொப்னாலோ சொப்னத்தில் பாக்கிய விஷய அசம்யோகேன, இப்போ பாக்கிய விஷய சம்யோகேன ஏவ ஞானம் இது நாஸ்தி. பாக்கிய விஷய சம்யோக அபாவேபி ஞானம் பவதி ததா விருத்தி அங்கீகாரியா. அதுக்கு என்ன பண்ணுறது? பாக்கிய விஷய அசம்யோகேன தத் பிரதிபிம்பன அசம்பவாத். ததாச்ச ஸ்மிருதி, ஸ்மிருதியில் சொல்கிறார் என்ன? விப்ர பிருத்திவியாதி சித்தஸ்தம் ந பகிஸ்தம் கதாச்சன. சித்தத்திலேயே, சித்தம்னா என்ன? சித்தாவச்சின்ன சைத்தன்யம். சித்தம்னா என்ன? அந்தக்கரணம். அந்தக்கரணாவச்சின்ன சைத்தன்யம். அந்த சைத்தன்யத்திலேயே பிருத்திவியாதி பாஹ்ய பதார்த்தங்கள் இருக்குன்னா தெரிய வேண்டும் தாண்டா அப்படின்னா. ஆமாண்டா, இத்தினூண்டு விதையில வந்து மரம் இருக்கு, இப்போ ஏன்டா பழத்தை கொடுக்கலன்னார். சூக்ஷ்மமாக இருக்குது. இது வந்து பாக்கி இந்த தண்ணி மண் இத்தியாதிகளோடு சேர்ந்ததுக்கு அப்புறம் இது பெருசானதுக்கப்புறம் தான் அதில் பழங்கள்லாம் நீ சாப்பிட முடியுன்ற மாதிரி இந்த அந்தக்கரணாவை சின்ன சைத்தன்யத்தில் எல்லா பிருத்திவியாதிகள்லாம் இருந்தாலும் கூட அது சூக்ஷ்ம ரூபமாக இருக்கிறதுனால அது வெளியில் இருக்கக்கூடிய பதார்த்தத்தோடு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு விவேகமான ஞானம் வரும். சொப்னத்தில் அதெல்லாம் உனக்கு தேவையே இல்லை. சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய இதுவே உனக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதுதான் பாக்கிய பிரத்யக்ஷ ஞானத்துக்கும் சொப்னத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். விப்ர பிருத்திவியாதி சித்தஸ்தம் ந பகிஸ்தம் கதாச்சன, இதெல்லாம் இல்லை. ஸ்வப்ன பிரம மதாத்யேஷு சர்வைஹி ஏவ அனுபூயதே. சொப்னத்தில் என்ன பண்ணுறான்? இவன் ஏதோ அனுபவிக்கிறான். பாக்கிய வெளில திறந்து பார்க்குறான், எங்கடா ஆளை காணோம். நிறைய பேர் வந்து கல்யாணத்துக்கு எல்லாம் இருந்துட்டாலேன்னு கணேசன் திரும்பி பார்க்குறான். ஐயோ பொண்ணை காலமேன்றான் அவன். ஸோ அப்போ இவன் மனசுக்குள்ளே இருக்காது. அந்தக்கரணங்களை யாரோ நினச்சிட்டே இருந்தால் அது ரொம்ப உத்பூதமாகி கையை கூட எடுத்துட்டான். அப்படி கால் ஒன்று தாலி எங்கே போச்சுன்றான் அவன். அப்புறம் சொப்னத்தில் கிரமத்தில் மதங்கள்லையும் இப்போ குடிச்சிட்ருக்கான், குடிச்ச சமயத்துலையும் வரும் அது. ஐயா இது மாதிரி சமயத்தில் கிரமத்தில் எங்கே பிரமம் அங்கே இதுவே இல்லை. எங்கே சுத்தோ ரஜதம் ரொம்ப பிரமம் வந்துருக்கு, அங்கே இல்லை. இப்போ சர்வைஹி ஏவா என்ன சித்தஸ்தம் அனுபூயத்தேன்றார். ஏவஞ்ச பாக்கிய பதார்த்தம் மட்டும் இல்லாமல் வெளியில் சூக்ஷ்மமாக ஒன்று இருக்குன்னு அங்கீகாரம் பண்ணிக்கணும். அப்போ பிரமே ஞான ஆகாரஸ்ய ஏவ விஷயே ஆரோபா இது சித்தாந்தாத். அப்போ உன்னுடைய சித்தத்தில் உனக்கு எது உனக்கு விஷயமாக இருக்கோ அதை தான் நீ பகிரி இருக்கமான அதிஷ்டானத்தில் நீ ஆரோபம் பண்ணிட்ட. இது சித்தாந்தாத். வெளியில் என்ன இருக்குது? சுத்தி தான் இருக்குது. சித்தத்தில் சூக்ஷ்மமாக என்ன இருக்குது? ரஜதம் இருக்குது. இதை நீ அந்த ஆரோபம் பண்ணவே உனக்கு அது என்னமா தெரிஞ்சுது இல்லையா? ஒரு படத்தில் என்ன பண்ணுவான் அவன், இவன் இருக்கான் பாரு, யாரை கவுண்டர் இன்ஸ்பெக்டரை போட்டு பலார்னு அரைவான் இல்லையா? அடிக்கடி இந்த சீன் வரும். ஏன்னா அவனுக்கு வந்து இன்ஸ்பெக்டரை பார்க்கும்போது தான் இவனுக்கு வந்து தீவிரவாதியை பிடிக்கிற மாதிரி ஒரு ஞாபகம் வந்து அது வந்து பிரமம். அது இல்லையா? அவன் மியூசியை பிடிச்சி அறுப்பான், இதெல்லாம் நடக்கும். அது இது மாதிரி அந்த படத்தில் இருக்கு. அது மாதிரி லைஃப்பில் சில பேருக்கு வரலாமே இல்லையா? பிரமே ஞானாகாரஸ்ய ஏவ அப்படின்னா ஞானாகாரம்னா ஞானத்தை விஷயமாக இருக்கக்கூடிய பதார்த்தத்துக்கு தான் விஷயே. இங்கே விஷயம்னா பாக்கியத்தில் இருக்கக்கூடிய அதிஷ்டானத்தில் ஆரோப்பா இது சித்தாந்தாத். சன்னிகிருஷ்டம் ஞானாகாரம் விஹாய அசன்னிகிருஷ்ட தூரஸ்த ரஜதாத்யாரோபே மானாபாவாத். இது ரெண்டு பட்சம். ஒருத்தர் சில பேர் என்ன சொன்னார், கடையில் இருக்கக்கூடிய ரஜதம் இருக்குப்பா, போய் வெள்ளி கடையில் பார்த்துட்டு வந்தான். வெள்ளி கடையில் ஒரு 2 மணி நேரம் இருந்தோன்னா பார்க்குறதுலாம் அவனுக்கு வெள்ளியாக தெரியுது.
அப்போ கடையில் இருந்த வெள்ளியை வந்து இங்கே பார்க்கக்கூடிய இந்த சுத்தியில் அவன் என்ன பண்ணான், ஆரோபம் பண்ணான்னு சில பேருடைய பட்சம். அது தப்புடான்னார். ஏட்டா சந்நிகிதமாக உன்னுடைய ஞானத்திலேயே ஒரு ரஜதம் இருக்கும்பொழுது இதை ஆரோபம் பண்ணுறதுன்னு சொன்னால் லாகவமா, அசன்னிகிருஷ்டமான கட்டஸ்த ரஜதாதிகள் ஆரோபம் பண்ணுறதுன்னு சொல்கிறது லாகவமா? இதுதான் லாகவம். ஏவம் ஞானத்தில் விஷயமாக இருக்கக்கூடிய என்ன பதார்த்தம், பௌத்தமான பதார்த்தத்தை நமக்கு அதான் விஷயம். இங்கே அதெல்லாம் நமக்கு பௌத்தமான பதார்த்தம் உண்டு 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 உண்டுன்னு சொல்கிறதுக்காக இங்கே அதுக்காக சொல்கிறார். சன்னிகிருஷ்டம் ஞானாகாரம் விஹாய, ஞான ஆகாரம்னா ஞானத்தை விஷயமாக இருக்கக்கூடிய இந்த ரஜத்தத்தை விட்டுட்டு அசன்னிகிருஷ்ட தூரஸ்த ரஜதாதி ஆரோப்பே மானாபாவாத் பிரமாணாபாவாத் இत्युक्ते சன்னிகிருஷ்டஸ்ய தியாகே பிரமாணம் நாஸ்தி, அசன்னிகிருஷ்டஸ்ய ஸ்வீகாரே பிரமாணம் நாஸ்தி. கிட்டக்க இருக்கிறத விட்டுட்டு தூரம் இருக்கிறதுனா ஏன்னா என்ன விட்டேன்னு கேட்பான். ஏன் பக்கத்துலேயே அவன் இருக்கான், அவனை விட்டு ஜலம் பண்ணணும்னா அவனை கேட்கலாம். இப்போ எங்கேயோ பக்கத்து கிளாஸில் இருக்கணும் கூப்பிட்டா இவன் ஏடா என்ன கேட்கக்கூடாதா, நான் அலட்சியமாக சொல்லுவானா இல்லையா? அதுதான் இங்கே ததாதிருஷ்டம் அதுனா நாஸ்தி இது ஸ்வரூபதா பாத அனுபவஸ்ய அனுபவத்தேஷ்ச. இல்லையா, ததாதிருஷ்டம் அதுனா நாஸ்தி இது ஸ்வரூப. சரி, இன்னொன்று என்னன்னா, இது ஒன்று இல்லை ரஜதம் வஸ்துதா இருந்தது. அங்கே ரஜதம் இருக்கவே தான் எனக்கு என்ன ஞானம் வந்தது, ரஜதம்னு ஞானம் வந்தது. ஒரு பதார்த்தம் வந்து கிளாஸில் வந்து உட்காரவே இல்லை அப்படின்னா கணேஷ் ஞானம் எனக்கு வருமா? உட்காந்தா தானே எனக்கு அவன் ஞானம் வரும். அவன் கொட்டாவி விடாமல் இருக்கும்போது கொட்டாவி விட்டேன்னு எனக்கு ஞானம் வருமாடா? கொட்டாவி விட்டா மாதிரி எனக்கு தெரியுதுன்னா நிச்சயமாக என்ன விட்டுருக்கணும், இல்லையாடா? ஏன் இல்லையா, கொட்டாவி விட்டுருக்கணும். இல்லை சார் நீங்கள் தப்பாக அவனுக்கு இருக்குன்னா அப்போ ததாதிருஷ்டம் அதுனா நாஸ்தின்னு ஸ்வரூபதா பாதம். அப்போ அன்னைக்கு நான் வஸ்துதா 8 மணிக்கு நான் ரஜதத்தை பார்த்தேன், 9 மணிக்கு என்னமோ இங்கே காணாமல் போச்சுன்னா ரஜதத்துக்கு வந்து மூலத்தோ என்ன வந்து ஹானி வந்துருத்த. அப்படி அந்த பாதத்தை ஏற்றுக்கிறதுக்கு வந்து தப்பு. அப்போ என்ன பண்ணோம்னா, எதுக்கு இது சொல்ல வராரு? சில பேர் இதம் ரஜதம்ன்ற இடத்துல பௌத்தமான ரஜதம்லாம் இல்லை, வஸ்துதா வெளியில் ஒரு ரஜதம் இருந்ததுன்னு ஒத்துண்டா அப்போ வந்து தப்பாயிடும்டா. எதுக்கு தப்பு? ததாதிருஷ்டம் 8 மணிக்கு பார்த்தேன், அதுனா நாஸ்தி 9 மணிக்கு இல்லை இது ஸ்வரூபதா பாத அனுபவஸ்ய அனனுபத்தேஷ்ச. அனுபபத்தேஷ்ச பாத அனுபவ அனுபபன்னா ஸ்வரூபதா பாதானுபவ அனுபபன்னா இது வந்து ந உபபத்தியதே. இதுதான் இருந்து காணோம்னா அப்போ போலீஸ்காரன் இருந்தால் நீ கூடுறா ஏன்னா போய் சொல்கிறதானே சொல்லுவான். தான் அனுபவத்தியம் சாக்கச்சக்கியாதி விஷய. அதுக்கப்புறம் சித்தவருத்தி பரிணமிக்கிறதுன்னு சொன்னீங்க. வஸ்துதா எல்லா இடத்துலையும் அப்படி தான் ஞாபகம் வச்சுக்கோம். யதார்த்த ஞான இடத்துலையும் இப்படி தான், யதார்த்த ஞான இடத்துலையும் அப்படி தான்ட்டார். வஸ்துதா என்னது இயம் சுக்தின்னு ஞானம் வருது. இயம் சுக்தின்ற இடத்துல சித்தத்தில் இருக்கக்கூடிய சுக்தியானது வெளியில் சுக்தியாக பரிணமிக்கிறதுனால உனக்கு இயம் சுக்திக்கு ஞானம் வருது. ரைட். இதம் ரஜதம்னா அப்பயும் என்ன எடுத்துன்னா சித்தத்தில் இருக்கக்கூடிய ரஜதமானது வெளியில் இருக்கக்கூடிய அந்த இது இருக்கு பாருங்க சுக்தி, அதை அதிஷ்டானமாக அவலம்பிச்சு இது என்னவா மாறிடுது. முதல்ல பார்க்கும்பொழுது காஞ்ச வயக்காடாக இருந்தது, தண்ணி பாஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா பலபலான வயக்காடாக மாறிடுது. ஆனால் வஸ்துதா விஷயத்தில் என்ன பாபல்யம் இல்லை. இல்லை, அதாவது நான் சொல்கிறது வந்து க்ஷேத்திரத்தை சொல்கிறேன், ஏதாவது வயக்காடை சொல்கிறேன். வயக்காடை காஞ்சா மாதிரி இருக்குது, தண்ணி சேர்ந்ததுக்கப்புறம் பலபலான்னு இருக்கிற மாதிரி அங்கே வஸ்துதா என்ன இருந்தது, சுத்தி தான் இருந்தது. ஆனால் இவனுடைய சித்தத்தில் ரஜதம் இருக்கவே அங்கே போனோம் ரஜதாக்காரேன பரிணமதே. அத்தா கிம் ஞானம் பவதி இதம் ரஜதம்னு ஞானம் பவதி. அப்போ கேட்டான் ஒரு கேள்வி, இந்தா வெளியில் வந்து என்ன இருக்குன்னு ஒத்துக்கிறா, சுத்தி இருக்குன்ற. சுத்தி இருக்குன்னா உன்னுடைய சித்தத்தில் இருக்கக்கூடிய அந்த வாசனா ரூபமாக இருக்கக்கூடிய சூக்ஷ்ம வாசனா ரூபமாக இருக்கக்கூடிய அந்த வஸ்து இருக்குப்பா, அது சுத்தியாக தானே இருக்கணும். அது எப்படி ரஜதமாக மாறிடுது? அப்போ புத்தியில் இருக்கக்கூடிய அந்த கிரணத்தில் இருக்கக்கூடிய ரஜதம் தான்
தத் திரவியாகாரேன பரிணமத்தை ஏண்டா ஒத்துக்கணும்னார். அந்த விஷயம் இருக்கு பாரு, எது சுக்தி, அதில் ஒரு தோஷம் இருக்கு. என்ன தோஷம்னா சாக்கச்சக்கியம், பாபல்யம். பலபலான்னு பார்த்தோன்னே என்ன எடுத்துனார், ஒரு க்ஷணத்தில் என்ன புத்தியில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் வர்றதுக்கு பதில் வேற யாரோ வெளில வந்துட்டார். யார் வஸ்துதாக வெளில வரணும், அவர் வர்றதுக்கு பதில் ரஜதம் வந்துருக்குறார். சாக்கச்சக்கியாதி விஷய தோஷ வசாத்து என்ன எடுத்து சித்தவருத்தேஹ ததா பரிணாமः நது சித்தவருத்தேஹ சுக்தித்வேன பரிணாமः அவதி சித்தவருத்தேஹ ரஜதத்வேன பரிணாமः. ஓன்னார். அப்போ ஏவம்ச சித்தவருத்தியினுடைய பரிணாமம் தான் எல்லா இடங்கள்லேயும். சில சமயத்தில் சித்தவருத்தியை ஏமாத்துறதுக்கு யார் காரணம்னா அந்த அதிஷ்டானகதமான தோஷம் இருக்கு பார், அது சித்தவருத்தி அது மாதிரி பரிணமிக்கும்படி பண்ணுறது. எதிராயாத்தியா ஏதேன ஞானலக்ஷணா சன்னிகர்ஷேன ஹட்டே அனுபூத ரஜத பிரகாரிகா சுக்தி பிரதீதி இத்யபாஸ்தம். இது வந்து இப்போ ஞானலக்ஷணா சன்னிகர்ஷ ஞானலக்ஷணா பிரத்யாசக்தின்னு அவன் சொல்லுவான். அந்த ஞானலக்ஷணா பிரத்யாசக்தியை வந்து என்ன பண்ணுறா, அவர் கண்டிக்கிறார். ஏத்தேனா இது மாதிரி சூக்ஷ்ம ரூபமான பௌத்தமான ஒரு பதார்த்தத்தை அங்கீகாரம் பண்ணறதுனால நீங்கள் சில பேர் சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்கன்னா ஹட்டத்தில் இவனுடைய அரண்மனையில் ஹட்டம் இருக்கு பார், இது அரண்மனை, அங்கே அனுபூதமான ரஜதம் இருக்கு பார், அதுக்கு அதுதான் வந்து எங்கே எடுத்து இந்த விஷயத்தில் வந்து ஆரோப்பம் பண்ணப்பட்டு அதுக்கு தான் இவனுக்கு அதுக்கும் இவனுக்கு இந்திரியத்துக்கு தான் பிரத்யாசக்தி ஏற்பட்டது, சன்னிகிரகம் ஏற்பட்டதுன்னு சொன்னது தப்பு சொல்லிட்டாங்க. ஏன்னா அது தேவையில்லை, புத்தியில் இருக்கிறதே ஆரோப்பம் பண்ணிக்கலாம். ஏத்தேன ஞானலக்ஷணா சன்னிகர்ஷேன சன்னிகர்ஷா கஸ்ய இத்துக்தே வஸ்துதः அत्र विद्यमानेन पदार्थेन सह अस्य इन्द्रियस्य न सन्निकर्षः परन्तु अस्य ज्ञाने विषयत्वेन यत् रजतम् आसीत् ज्ञान विषयत्वं कुत्र विद्यते तस्मिन् रजते विद्यते, तादृश अट्टस्थरजते विद्यते, तादृशरजतेन सह अस्य इन्द्रियस्य सन्निकर्षः. மனசால நினச்சேன்னு சொல்லியாமல் எதற்கு எவ்வளோதாண்டா பார்த்துன்னா எதையோ நினச்சிட்டுவே அது வந்துடுத்துன்னு நம்ம சொல்கிறோம். நம்ம இந்த அளவுக்கு நம்ம விவகாரத்தில் சூக்ஷ்மமாக விவகாரம் சிந்தனையோ பண்ணுறதில்ல, இந்த சூக்ஷ்மமாக விவகாரமும் பண்ணுறதில்ல இல்லையா. அதை இவர் யோசித்து பார்க்குறாரு. அப்படி விடாவாரியாக நாம் விவகாரம் பண்ணுறதா இருந்தால் சாஸ்திரக்கார விவகாரம் பண்ணியிருக்க மாட்டாங்களா, லோகத்தில் இருக்க விவகாரத்தையே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இல்லையா. இதுக்கு என்ன பேர், ஞானலக்ஷணா சன்னிகர்ஷா, ஞானலக்ஷணா பிரத்யாசக்தின்னு பேர். இது கிடையாது. ஏதேன ஞானலக்ஷணா சன்னிகர்ஷேன ஹட்டே அனுபூத ரஜத பிரகாரிகா சுக்தி பிரதீதி. பார், இந்த சுக்தி பிரதீதி எப்படி இருக்குன்னா பார் சுவாமி, சுக்தி பிரதீதினா இவன் கிழிஞ்சல் ஞானம்னு வாங்கிக்க கூடாது. இவன் அதை என்னவா பார்க்கறான், ரஜதமா பார்க்கறான். அப்போ போய் சுக்தி பிரதீதின்னு எப்படி வரும், ரஜதமா பார்க்கும் பொழுது கிழிஞ்சல்ன்ற அம்சம் உனக்கு லேசம் கூட தெரியக்கூடாதுடா. தெரிஞ்சா அது எப்படி நீ பிரமம்னு சொல்ல முடியும். அர்த்த தெரிஞ்ச மாதிரி பாதி கிழிஞ்சலாக தெரியுது, பாதி வழியாக தெரியுதுன்னு வந்து அப்படி கிடையாது. அப்போ கூட என்ன சொன்ன, அந்த பாதியில் வந்து அந்த ஒரு பாதியில் பிரமம்லாம் சொல்ல வரும். அவ்வளோலாம் போக வேண்டாம். சுக்தின்னு ஏன் சொல்கிறா, சுக்தின்னு எதை வாங்கிக்கணும்னா இதுன்னு வாங்கிக்கிறிய பாரு, அதை சொல்லிக்கணும். இதுன்னு எதையோ கை காமிச்சியா அது வஸ்துதாக என்னது சுக்தி. ஆனால் அது நீ சுக்தித்வேன வாங்கிக்கலாம், இதம் துவேன வாங்கிக்கலாம். அது முதல்ல இதம் இதுன்னு வாங்கிட்டு வெள்ளின்னு வாங்கிட்டான். அந்த இதுன்னு வாங்கிக்கும் பொழுதே அது என்னவா இருக்கு, சுக்தியா. அவ்வளோதான்டா. அப்போ வஸ்துதா சுக்தி பிரதீதின்னு கிரந்தம் சொன்னாலும் கூட ரஜதத்தை இல்லையா, ரஜதத்தை வந்து பிரகாரமாக கொண்டு சுக்தி விஷயகமான ஞானம் என்றைக்குமே புரியுதா, வருமா அப்படியே. இப்போ சுக்தின்னு ஏன் எதை நிர்தேசம் பண்ணார்னா இதம் பத வாட்சியத்துவேன்னு அதை வாங்கிக்கிறேன். அது
கூட அப்போ கூட அவர் அதிஷ்டானம் அப்படின்றதெல்லாம் நாம விவகாரம் பண்ணுறோம். அவளுக்கு அது இதம் நான் அதிஷ்டானத்தை சொல்கிறேன், ரஜதம் ஆரோபிதமான பதார்த்தம் சொல்கிறேன்னு சொல்லாது. அப்படி சொன்னாலே போச்சு, பிரமன்றதே இல்லை, போயிடும். அவன் என்ன அனுபவிக்கிறான் அதை பார்த்தோன்னா அழறான் அப்படியே சிவாதிகன். அப்போ என்ன வஸ்துதாக அங்கே தரையில் வந்து இந்த ரூபம் வந்து படிஞ்சிருக்குன்னா இல்லை, அந்த அழற அந்த க்ஷணம் இருக்கு பார், அந்த அழற அந்த க்ஷணத்தில் அது என்னவா நினச்சிட்டு இருக்கான், சிவாஜியில் அந்த பாத்திரமா நினச்சிட்டு இருக்கான். சிவாஜி தான் அழுவே வராது இல்லையா, அந்த க்ஷணம் அவனுக்கு அது இருக்கவே தானே வருது. அப்போ ஹட்டே அனுபூத ரஜத பிரகாரிகா கிரந்த கதை கேட்கறதுக்காக நான் இவ்வளோ தூரம் சொல்லலை. கதைன்னா வேற மாதிரி கூட அடிச்சுன்னு போகலாம். நீ புஸ்தக பக்தியை பார்க்கணும்டா. ஹட்டே அனுபூத ரஜத பிரகாரிகா இன்னும் கூட நிறைய விஷயம் கீழே சொல்கிறார். நான் அதெல்லாம் போகல, ரொம்ப வளவல நாங்கள் போகல. அதெல்லாம் ஹட்டே அனுபூத ரஜத பிரகாரிகா சுக்தி பிரதீதிஹி அப்படின்னு யார் சொல்கிறா, ஞானலக்ஷணா பிரத்யாசக்தின்னு சொல்கிறா. தத்து அபாஸ்தம். அப்புறமா அந்யதோபபத்தே அந்யதா உபபத்தேன பிரகாராந்தரத்தினால. எப்படி பிரகாராந்தரம்னா சொன்ன பிரகாராந்தரம் என்ன, பிரகாராந்தரம் பௌத்தமான பதார்த்தத்தை அங்கீகாரம் பண்ணிட்டு அதை வந்து இங்கே ஆரோபம் பண்ணிட்டான்னு சொன்னால் ரைட். என்றைக்குமே எல்லா இடங்கள்லையும் பௌத்தமான பதார்த்தங்கள்லாம் வெளியில் வந்து நமக்கு தெரியறதுன்னு சாதாரண இடங்களில் கூட சொல்லு. எப்பொழுதுமே நான் வந்து இந்த பையா பார்க்குறேன்னு என்ன அர்த்தம், இந்த வந்து அந்தக்கரணாவச்சின்னமான சைத்தன்யம் இந்திரியாவச்சின்ன சைத்தன்யம் துவாரா விஷயாவச்சின்ன சைத்தன்யத்தோட சேர்ந்த உடனே அந்த சைத்தன்யத்தில் என்ன சூக்ஷ்ம அவஸ்தா ரூபமாக இந்த இது ஞானம் இருக்கவே இதோட சேர்ந்த உடனே என்ன எடுத்து தது ஆகாரேன பரிணாமத்தே சட்டுன்னு பையன்ற ஞானம் எனக்கு என்னது இது பவுச் அப்படின்ற ஞானம் எனக்கு வருது. அது எல்லா இடத்துலையும். இந்த இடத்துல என்ன எடுத்து சட்டுன்னு என்ன அங்கே பாப்பல்யம் சாக்கச்சக்கியம் இருக்குது, சுத்தி வெளியில் வர்றதுக்கு பதில் பௌத்தமான ரஜதம் வெளியில் வர்றவே உனக்கு ததாகாரேன பரிணமத்தின்னு ஈஸியாக முடிஞ்சுட்டு அந்யதா உபபத்தேஹே அந்யதா அனுபபத்தேஹே இல்லை அந்யதா உபபத்தேஹே தத்தது அனுயோகிதா பிரதியோகிதா அவிசிஷ்ட சம்பந்தஸ்ய கதாபி அனுபவ அபாவாச்ச. தத்தது அனுயோகிதா பிரதியோகிதா அவிசிஷ்ட சம்பந்தஸ்ய. ஒரு சம்பந்தம்னு சொன்னாலேயே அங்கே வந்து அனுயோகி இருக்கணும், அதே மாதிரி பிரதியோகினும் இருக்கணும். இப்போ தசரத ராமயோகோ சம்பந்தா அப்படின்னா உனக்கு என்ன எந்த சம்பந்தத்தை வேணா ராஜ்யா புருஷா எடுத்துக்கோ. ராஜ்யா புருஷா ஸ்வஸ்வாமி பாவா அப்படின்றது ஒரு சம்பந்தம். ஸ்வஸ்வாமி பாவகான்றது ஒரு சம்பந்தம். அந்த சம்பந்தத்தை நீ எங்கே அனுபவிக்கிற, ராஜாவினிடத்தில் அனுபவிக்கிற. ராஜனி ஸ்வஸ்வாமி பாவா வித்யதே ஸ்வஸ்வாமி பாவரூபா சம்பந்தான்னா அந்த சம்பந்தத்தை எங்கே நீ அனுபவிக்கிற, அதுக்கு ஒரு அனுயோகி வேணும். அனுயோகி யார், ராஜா. ராஜாவு கையில் சுவாமித்துவம் இருக்குன்னு சொன்னால் சுவாமித்துவம் அப்படின்னு ஒரு சம்பந்தம், அந்த சுவாமித்துவம் இருக்குன்னா அதுக்கு பிரதியோகியாக யார் இருக்கணும், ஒரு ஒரு புருஷன் இருக்கணும் இல்லையா. நான் தாண்டா தலைவன் அப்படின்னா உனக்கு தொண்டர்கள்லாம் யாருன்னு கேட்பா. நான் தான் வாத்தியார்னு சொன்னால் என்ன கேட்பா, சிஷ்யால் யாருன்னு கேட்பா. நான் தான் சிஷ்யன்னு சொன்னால் வாத்தியார் யாருன்னு கேட்பா. அப்போ ஒரு சம்பந்தத்தை எந்த இடத்துல இருக்குன்னு சொல்றியோ அதுக்கு என்ன பேர், அனுயோகின்னு பேர். ஒரு சம்பந்தத்தை எந்த இடத்துல இருக்குன்னு சொல்றியோ அதுக்கு என்ன பேர், அனுயோகின்னு பேர். எந்த இடத்துல சம்பந்தம் இருக்கோ அந்த சம்பந்தத்தை நிரூபணம் பண்ணுறவராக இன்னொருத்தர் யார் இருக்காரோ அவருக்கு என்ன பேர், பிரதியோகின்னு பேர். என்னது, சுவாமித்துவம் அப்படின்னு ஒன்று. இந்த சுவாமித்துவம் எங்கே இருக்குதுன்னு சொல்ல போகிற, ராஜாட்ட இருக்க போகிறோன்னு சொல்ல. அப்போ சுவாமித்துவம்ன்றது ஒரு சம்பந்தம், சுவாமி பாவகான்னு ஒரு சம்பந்தம். அதில் சுவாமித்துவம்னு ஒன்று இருக்கா இல்லையா. இந்த சுவாமித்துவம் எங்கே இருக்குது, ராஜாட்ட இருக்குதுன்னு சொல்கிறேன். ராஜா கையில் சுவாமித்துவம் வரணும்னா இந்த 10 பேர் தாசோகம் தாசோகம் தாசோஸ்மி அப்படின்னு வைஷ்ணவர்கள் சொல்கிற மாதிரி அவன் தாசான்னு சொல்கிறதுக்கு ஒருத்தன் வேணும். அது யார், அந்த புருஷன். அவன் என்னவாயிட்டான், அங்கே நிரூபகன் ஆயிடுறான். அப்போ அவனுக்கு என்ன பேர், பிரதியோகின்னு பேர். சரியா. அது மாதிரி அங்கே பார்க்கலாம், அவன்கிட்ட அந்த புருஷன்ட்ட என்ன இருக்குது, ஸ்வத்துவம் இருக்குன்றோம், தாசத்துவம் இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ அந்த தாசத்துவம் எங்கே இருக்குது, புருஷன்ட்ட இருக்குது. அப்போ தாசத்துவத்துக்கு ஸ்வத்துவத்துக்கு யார் அனுயோகி, அந்த புருஷன். அவன் வந்து ஸ்வம்னு சொத்துன்னு சொன்னால் என்ன கேள்வி, யாருடைய சொத்து, இடத்த பார்க்குறான். இந்த இடம் யாருதுடான்னு கேட்குறான். சொத்துன்னு தெரிஞ்சிருது, யாருக்கோ ஒருத்தர் சொத்தாக இருக்கணும்னு தெரியாது. யாருதுன்னு கேட்டோன்னா ஜெயலலிதாவுக்கு சொத்து இது, அவளுக்கு சொத்து இது. அப்போ தன்னிரூபிதமான சொத்தும் எங்கே இருக்குன்னு தெரியுது.
அப்படி ஒன்று இருக்கவே தானடா நீ கசியான கேள்வி கேட்குற. எதுக்குமே ஒரு நிரூபகன் தேவைன்றது என்ன? அது வந்து பதார்த்த தர்மம். அது என்னது? சுபாவம் தானே. அது தாலி கட்டியிருக்கா இல்லையாடா, கட்டினோன்னா அவள்கிட்ட பத்னித்துவம் தெரியுதுன்னா உடனே அடுத்த கேள்வி என்ன வரும்? யாருடைய பத்னின்னு கேட்பா, அல்லது இவருடைய பத்தி யாருன்னு கேட்க மாட்டியா? அப்போ இந்த தாலியை கட்டினது யாருன்னு உனக்கு தேவைப்படுறது, தெரிஞ்சுக்கிறது தேவைப்படுறது. அது மாதிரி சம்பந்தம்னு சொன்னாலேயே அனுயோகி பிரதியோகி ஞானம் தேவை. இந்த ரெண்டுமே இல்லாமல் சம்பந்தத்தை நீ சொல்ல முடியாதுன்னாரு. இப்போ நீ சொல்கிறது எப்படி இருக்குன்னார், இங்கே இருக்கக்கூடிய சுக்திக்கும் அட்டத்தில் இருக்கக்கூடிய ரஜதத்துக்கும் என்னையா சம்பந்தம்? என்ன சம்பந்தத்தை நீ சொல்ல முடியும்? ஏன் அதை அதனால் வந்து அதை வந்து ஹட்டஸ்தமான ரஜதத்தை வந்து இங்கே ஆரோப்பம் பண்ணுறன்ற பட்சமானது சரிப்பட்டு வரலன்னு நாகேஸ்வர் சொல்கிறார். தத்தது அனுயோகிதா பிரதியோகிதா விசிஷ்ட சம்பந்தஸ்ய அனுயோகி கஹா இत्युक्ते अनुयोगी कः प्रकृते राजा अनुयोगी राजनि अनुयोगिता विद्यते एवञ्च सः सम्बन्धः राजत्व अनुयोगिताकः राजत्वत्त अनुयोगियाग अनुयोगिकः राजा அங்கே அனுயோகிதா இருக்குது இல்லையா? அப்போ அந்த சம்பந்தமானது ராஜத்வத்தை வந்து என்ன உனக்கு தூக்கு வருதா? இவ்வளோ சிரமப்படுறீங்க. தத்தது அனுயோகிதா பிரதியோகிதா விசிஷ்டா சம்பந்தா சः சம்பந்தः தது அனுயோகிதா பிரதியோகிதா விசிஷ்டः ஸ்யாத் ததா நாஸ்தி இதி அனுயோகிதா பிரதியோகிதா அவிசிஷ்ட சம்பந்தா. அனுயோகி இதுக்கு எது இந்த சம்பந்தத்துக்கு அனுயோகியும் கிடையாது பிரதியோகியும் கிடையாது, இல்லை யாரோ ஒருத்தர் கிடையாதுன்னு கூட சொல்ல முடியாது. கதாபி அனுபவ அபாவாச்ச. எதுக்காக சொல்கிறார்? இங்கே இருக்கக்கூடிய சுக்திக்கும் அங்கே இருக்கக்கூடிய ரஜதத்துக்கும் என்ன சம்பந்தம் இல்லையா? அப்போ வந்து இதுக்கு அனுயோகி எது பிரதியோகி எது சம்பந்தமே இல்லாமல் அனுயோகி எது பிரதியோகி எதுன்னு சொல்ல முடியாததுனால அட்டஸ்தமான ரஜதத்துக்கும் எதுக்கும் இப்படின்னு சொல்ல முடியாதுன்னு. ஏன்னா சம்பந்தஸ்ய விஷ்டத்வஸ்வரூபதையா தத்தது அனுயோகித்வாதி ரஹித சம்பந்த பானஸ்ய அயுக்தத்வாத். சம்பந்த பானம் இருக்குது. என்ன சம்பந்த பானம்? ரஜத சம்பந்தமானது இந்த சுக்தியில் இருக்குன்றதுனால இதம் ரஜதம் அப்படின்றோம். ஆனால் ஹட்டஸ்தமான ரஜதமானது கேன பிரகாரேன இங்கே சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு தானே சொல்ல போகிறான் அவன். ஏன் அனுயோகிதா பிரதியோகிதா அவிசிஷ்ட சம்பந்தஸ்ய சம்பந்த பானஸ்ய அனுபவ அயோகா அனுபவ அபாவகான்னு ஏன் நீ சொன்ன? சம்பந்தம்னு சொன்னாலே என்றைக்கும் துஷ்டமாக தான் இருக்கும். துஷ்டம்னு சொன்னால் அதில் ஒருத்தர் அனுயோகியாக இருக்கணும், இன்னொருத்தர் பிரதியோகியாக இருக்கணும். அதனால் சம்பந்தத்தை சொல்லிவிட்டு யார் அனுயோகி யார் பிரதியோகி அப்படின்னு சொல்ல மாட்டேன்னு சொன்னால் அது சம்பந்தமாகவே நாங்கள் அங்கீகாரம் பண்ணிக்க முடியாது. சம்பந்தஸ்ய விஷ்டத்வஸ்வரூபதையா தத்தது அனுயோகித்வ பிரதியோகித்வ ரஹித சம்பந்த பானஸ்ய அயுக்தத்வாத். அப்படி ஒரு சம்பந்தம் எனக்கு தெரிகிறது அப்படின்னு சொன்னால் அது தப்பு. என்ன தெரியுங்க? அட்டஸ்தமான ரஜத சம்பந்தமானது எங்கே இருக்குது? இது இதம் சப்த வாச்சியமான இந்த பதார்த்தத்தில் இருக்குது. ஆனால் எப்படி சம்மந்தப்பட்டிருக்குன்னு என்னால் சொல்ல முடியாதுன்னு சொன்னால் தப்பு. ஏன்னா அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்குல்ல. அது இங்கே அசன்னிகிருஷ்டமாக இருக்கே, சன்னிகர்ஷம் இல்லையே உனக்கு இல்லையா? சன்னிகர்ஷம் இல்லைன்றதுனால சாட்சாத் சம்பந்தம் இல்லவே இல்லையே, அதனால் வராது. தத்தது அனுயோகிதா வைசிஷ்டியேன ஞாத செய்வ. அடுத்தது கதஞ்சித் ஏதோ சொல்லிடுறான். என்ன சொல்கிறான்? அட்டஸ்தமான ரஜதத்துக்கு வந்து பிரதியோகித்துவம் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய இதம் சப்த வாச்சியமான இந்த பதார்த்தத்தில், அதாவது சுத்தின்னு வாங்கக்கூடாது, இதம் சப்த வாச்சியத்தில் தான் வாங்கிக்கணும் நாம். அதில் என்ன இருக்குது? அனுயோகிதா இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட தத்தது அனுயோகிதா வைசிஷ்டியேன யஹ சம்பந்தः ஞாதः தத்ர ஏவ தாதிருஷஸ்ய ஏவ பிரவೃತ್ತಿ உபயோகः பிரவೃತ್ತಿம் பிரதி உபயோகிதா பவதின்னு. அதாவது நீ பிரவர்த்திக்கிறதுக்கு என்ன பிரவர்த்திக்கிறதுக்கு? இவன் ராஜாவுக்கும் இவன் ராஜா, இவன் யார்? சுவாமி. இவன் சுவாமின்னு இவன்கிட்ட என்ன இருக்குது? சுவாமித்துவம் இருக்குடா. இவன்கிட்ட சுவாமித்துவம் இருக்குன்னா
இவன்கிட்ட இருக்க சுவாமித்துவத்தை நிரூபணம் பண்ணுறதுக்கு ஒரு தாசன் இல்லாத வரைக்கும் இவன்கிட்ட இருக்கக்கூடிய சுவாமித்துவத்தினால உனக்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அந்த சுவாமித்துவம் வந்து உன்னை பிரவர்த்திக்கிறதுக்கு, நீ ஏதாவது ஒரு காரியத்தில் பிரவர்த்திக்கிறதுக்கு அது உபயோகப்படாது. என்ன பிரவர்த்திக்கிற? இவன் தேவதத்த நிரூபிதமான சுவாமித்துவம் இவன்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சால் திருப்பி நீயும் அவனுக்கு தாசமாக ஆகலாமான்னு நினைக்கலாமே. இல்லை அவன்கிட்ட போய் பிக்ஷாம் தேகி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பிச்சை எடுத்து சாப்பிடலாமேன்னு நினைக்கலாம். ஆனால் இவன்கிட்ட சுவாமித்துவம் இருக்குன்னு மட்டும் தெரியுது. ஆனால் யார் அதனுடைய நிரூபகம்னு தெரியாத பர்யந்தம் நீ பிரவர்த்திக்க மாட்டேங்கிறா. அதனால் சம்பந்தம்னு சொன்னால் ஒன்று அனுயோகி பிரதியோகி, ரெண்டு ஞானமும் சேர்ந்து அனுயோகிதா பிரதியோகிதா விசிஷ்ட சம்பந்த ஞானம் தான் பிரவருத்திக்கு உனக்கு உபயோகப்படும். இங்கே இதம் ரஜதம்னும் பொழுது அங்கே வெறும் ரஜத ஞானம் இருக்குது. அங்கே வந்து இதம் அப்படின்ற இதம் சப்த வாச்சியமான பதார்த்தத்துக்கும் அந்த ரஜதம்னும் பொழுதும் அதுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு தெரியுது. ஆனால் வஸ்துதா அது அவ ரெண்டு பேருக்கு என்ன இல்லை, சன்னிகர்ஷம் இல்லைன்னு சொன்னால் அது வந்து உனக்கு பிரவருத்திக்கு உபயோகப்படாது. என்ன பிரவருத்திக்கு? இதம் ரஜதம் தெரிஞ்சால் இவன் என்ன பண்ணுவான்? சரி, நாளைக்கு பொண்ணு கல்யாணம் ஆச்சு, இந்த வெள்ளியை கொண்டு போய் வச்சுட்டு ஏதாவது பாத்திரம் பண்ணலாமான்னு நினைக்கலாம், மோதிரம் பண்ணி கொடுக்கலாமா ஏதாவது நினைக்கலாம். அது மாதிரி பிரவருத்திக்கு உபயோகமே படாது. இங்கே நிற்கலை, இது ஜெகத் விவகாரத்தில் போய் முடிய போகுது. சும்மா இது ஒன்று யார் சார் இது வெளியே போய் யார் சார் இருப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது. கொண்டு போய் யாராவது சேட்டு கடையில் போட்டு ஏதாவது பைசா வாங்கலாம் கூட நினைக்கலாம் இல்லையா? அதுவும் பிரவருத்தி தானே. தத்தது அனுயோகிதாதி வைசிஷ்டியேன ஞாதஸ்யைவ தத்தது அனுயோகிதாதி வைசிஷ்டியேன ஞாதஹ கஹ சம்பந்தா. அனுயோகிதாதினா தத்தது அனுயோகிதா பிரதியோகிதா வைசிஷ்டியேன. என்னது? இவன் நிற்கிறான இவனிடத்துல சுவாமித்துவத்தை நான் தெரிஞ்சுட்டேன்னா அந்த சுவாமித்துவம் தான் எனக்கு சம்பந்தம் இல்லையா? இது இன்னொரு விஷயம் பாரு, சுவாமித்துவம்னு தெரியும், அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னாலும் என்ன ஞானம் இல்லைங்க? அனுயோகி ஞானம் இல்லை. சுவாமித்துவம் இருக்கு தெரியும், யார்கிட்ட சுவாமித்துவம் இருக்குன்னு தெரியலன்னு சொன்னாலும் அந்த சுவாமித்துவ ஞானம் உனக்கு உபயோகப்படாது. அடுத்தது, இவன்கிட்ட சுவாமித்துவம் இருக்குது, அதாவது அது எப்படி தெரியுமா? ஒரு 3 விதமாக சொல்லாண்டா. அது எனக்கு சுவாமித்துவம் இருக்குன்னு தெரியும், சுவாமித்துவம் எங்கே இருக்குன்னு தெரியாது, இந்த சுவாமித்துவம் யாருனால நிரூபித்தம்னு தெரியாது, சுவாமித்துவம் மட்டும் தெரியும்னு சொன்னாலும் அது உபயோகப்படாது. ஒன்று, அப்படி ஒரு சம்பந்தம் இருக்கவே இருக்காது. அப்படி ஒரு சம்பந்த ஞானம் உனக்கு ஏன்னா சம்பந்தம்னாலே எப்படி இருக்கணும்? துஷ்டமாக இருக்கணும். ஏன் துஷ்டத்துவ ஞாத்தமான இருந்தால் தான் உனக்கு அது என்னன்னு தெரியும், சம்பந்தம்னே தெரியும். ஆனால் ஃபஸ்ட்டு அப்படி இருக்கவே இருக்காது. அப்படி இருக்குன்னு சொன்னாலும் அது பிரவருத்திக்கு உபயோகப்படாது. 2, இன்னொரு விஷயம் என்ன, ஒரு ஞானம் மட்டும் இருக்குது, இவன் தான் தாசன், ஏத்தன் நிரூபிதமான சுவாமித்துவம்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியும், அந்த சுவாமித்துவம் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. அர்த்தாத் இவனுடைய எஜமானன் யாருன்னு எனக்கு தெரியாது. லோக விவகாரம் என்னது? எஜமானன் யாருன்னு தெரியாது. அந்த இடத்துல என்ன தெரியுது? இவனுக்கு பிரதியோகி ஞானம் இருக்குது, சம்பந்தம் இருக்குது, ஆனால் அந்த அனுயோகி யாருன்னு தெரியல. அங்கேயும் அந்த சம்பந்தம் வேஸ்ட்டு. மாற்றிக்கோ, இவன் தான் எஜமானன்னு தெரியும், ஆனால் இவன் வேலைக்காரன் யாருன்னு தெரியலன்ற. அங்கே என்ன இருக்குது? இதை தான் ஒரு சுருக்கமாக அப்படி போட்டிருக்காரு. தத்தது அனுயோகிதாதி வைசிஷ்டியேன ஞாதஸ்யைவ பிரவருத்தியாத் உபயோகித்வாச்ச வஸ்துதः ஞானலக்ஷணா பிரத்யாசத்திரேவ ந அவித்யமானஸ்ய பிரத்யாசத்தித்வ அயோகாத். அது ஞானலக்ஷணா பிரத்யாசத்தின்னு சொல்ல அதுவே தப்புடான்றான். ஞானலக்ஷணா பிரத்யாசத்தினா என்ன? என்னுடைய ஞானத்தில் விஷயமாக எப்போ நான் நேற்று அனுபவித்தான் ஹட்டத்தில் வந்து ரஜத அனுபவம் நேற்று எனக்கு இருந்தது. நம்மள மாதிரி புத்தியில் ஒரு பதார்த்தத்தை அவன் அங்கீகாரம் பண்ணலை. அதாவது புத்தியில் பௌத்தமான பதார்த்தத்தை அங்கீகாரம் பண்ணலை. ஆனால் ஞானத்தில் நேர்த்தி என்னது? அந்த ரஜதம் விஷயமான காரணத்தினால அந்த ரஜதம் இன்னைக்கு ஒரு ஞானம் இருக்குது பாரு. இது என்ன ஞானம் இருக்குது இன்னைக்கு? இதம் சப்த வாச்சியமான இந்த பதார்த்த ஞானம் வர்றது. அந்த பதார்த்தத்தில் நேத்தி ஒரு ஞானம் இருக்கு பாரு, அந்த ஞானத்தில் விஷயமான அந்த ரஜதம் இருக்கு பாரு இல்லையா? அதுக்கு வந்து அது வந்து ஆரோபிதமாகிடுது எங்க? அந்த இதம் சப்த வாச்சியமான அந்த பதார்த்தத்தில்.
இப்படி என்ன எடுத்துனார் இப்போ வரக்கூடிய ஞானத்துக்கும் அந்த ரஜத பதார்த்தத்துக்கும் பிரத்யாசக்தி ஏற்பட்டுருந்தார். பிரத்யாசக்தினா சன்னிகர்ஷா. சன்னிகர்ஷத்தினால என்ன எடுத்து ஞானம் வருது. என்ன ஞானம்? இதம் ரஜதம் ஞானம். புரியுதா? கண்ணு பார்க்கறது சுத்தி தான் பார்க்கறது, சுத்தி பார்க்கறது இல்லை. கண்ணானது இதம் சப்த வாச்சியமான அந்த பதார்த்தத்தை தான் பார்க்கறது. ஆனால் ஞானத்தில் நேத்தி உனக்கு ரஜதம் விஷயமாக ஆனபடியினால நேத்தி ஞானத்தில் விஷயமான ரஜதத்துக்கு இந்த சக்ஷுரேந்திரியத்தோடு கூட சன்னிகர்ஷம் வரவே உனக்கு இதம் ரஜதம் பிரஜானம் வந்துடுது அப்படின்னால அது தப்பு. ஏன் அப்படின்னா அது பிரத்யாசக்தியே கிடையாதுடா. நான் புத்தியில் ரஜதம்னு ஒரு பதார்த்தம் இருக்குன்னு ஒத்துக்கிறேன். நீ ஞானத்தில் ரஜதம்னு ஒரு பதார்த்தம் இருக்குன்னு நீ ஒத்துக்க போகிறதில்ல. நேத்தி அவரை நான் படம் பிடிச்சேன், எங்கடான்னா மெசேஜை சேவ் பண்ணாமல் விட்டுட்டேன்ற. நீ அதை கிளிக் பண்ண ஆனால் சேவ் பண்ணாமல் விட்டுட்டேன்ற. அதே மாதிரி தான் உன்னுடைய ஞானம். உன் ஞானம் எப்படி? சேவ் பண்ணாத ஃப்ளாஷ் மெசேஜ் மாதிரி உன்னுடைய ஞானம். என் ஞானம் எப்படி அப்படின்னா எப்பொழுதுமே மெசேஜில் சேவ்டாக இருக்கும், புத்தியில் எப்பொழுதுமே இருக்குது. அப்போ ஞானலக்ஷணா பிரத்யாசத்தின்னு சொன்னீங்க. அவித்தியமானமான ரஜதத்துக்கும் சக்ஷுரேந்திரியத்துக்கும் பிரத்யாசக்தி எப்படா ஏற்படும்? நீ ஞானலக்ஷணா பிரத்யாசக்தி நீ அந்த சப்தத்தை சொல்கிறதே ஒரு விதத்தில் ஏமாத்துறது தான்ட்டா. ஞானலக்ஷணா பிரத்யாசக்தின்னு சொல்கிறதுலாவே வஸ்துதா ஞானலக்ஷணா பிரத்யாசக்தி கதம் ஞானமேவ லக்ஷணம் பவதி. ஞானம் லக்ஷணம் யஸ்யாஹ சா ஞானலக்ஷணா. இந்த பிரத்யாசக்தி சாட்சாத் ரெண்டு வஸ்துக்குள்ளே இல்லை. ஞானத்தில் விஷயமாக இருந்தால் அது கூட இப்போ இல்லை. ஞானத்தில் விஷயமாக இருந்த ரஜதத்துக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சக்ஷுரேந்திரியத்தோட என்ன ஆயிடுத்து? பிரத்யாசக்தி ஏற்பட்டது அப்படின்னா இந்த பிரத்யாசக்தி எப்படி இருக்குது? ஞான லட்சணமாக இருக்குது. அது தப்புன்னு. அவித்தியமானசிய பிரத்யாசக்தித்வ அயோகாத். பொருள் இல்லவே இல்லைன்னு சொன்ன பொழுது சேவ் பண்ணாத ஃப்ளாஷ் மெசேஜை பாருன்னு எத்தனை தடவை செல்ஃபோனை பார்த்தாலும் பார்க்க முடியுமாடா? இல்லை ஞானத்தில் நான் பார்க்குறேன்னு சொன்னான். ஞானலட்சண பிரத்யாசக்தின்றது அவித்தியமானசிய பிரத்யாசக்தி. நச்ச ஞான விஷயத்வே பிரத்யாசக்தின்னார். ஞானம்னா வெறும் எனக்கு மட்டும் தெரியாதா? ஞானம்னு இருக்குது. ஞானத்தில் ஒரு விஷயம் எது இருக்கோ அந்த விஷயத்தோடு தான் பிரத்யாசக்தின்னு நான் சொல்கிறேன்னு அவன் சொன்னான். ஞான விஷய உபயஸ்வரூபா விஷயதா இது மதே ஞான நாசே தஸ்யாக வக்தும் அசக்கியத்வாத். மெசேஜ் ஃப்ளாஷ் ஆகிறதுன்னு ஒன்று இருக்குது. அதில் சில லெட்டர்ஸ் எழுதியிருக்கான்னு ஒன்று இருக்குது. அந்த ஃப்ளாஷ் மெசேஜ்னு நாம் சொல்கிறோம். நீ சேவ் பண்ணால் ரெண்டும் சேவ் ஆகும். நீ சேவ் பண்ணலைன்னா அந்த ஃப்ளாஷ் மெசேஜுன்றதும் ஒன்றும் இருக்குமா? ஃப்ளாஷ் மெசேஜ் உனக்கு வந்தது, ஆனால் கண்டென்ட் மாத்திரம் அழிஞ்சிட்டுன்னு சொல்ல முடியுமாடா? புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? அப்போ விஷயம் போச்சு, ஞானம் மட்டும் இருக்குது. அப்போ ஞானத்தில் விஷயமாக இருந்த சித்தம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த சித்தத்தோட பிரத்யாசக்தி வந்துடுதுன்னு சொன்னால் என்னைக்குடா ஞானம் வந்ததுன்னா நேத்தியோ 2 மணி நேரம் ஞானம் க்ஷணிக்கமாக இல்லையா? ஆமாங்க. இப்போ அது போச்சுன்னா அதுவும் போயிடும்டா. எனக்கு நான் அது மாதிரி அங்கீகாரம் பண்ணல. நான் அந்தःகரணத்தில் ஒரு பதார்த்தங்களை நான் அங்கே சூக்ஷ்மரூபமாக அங்கீகாரம் பண்ணிட்டுருக்கோம். நீ வாயை திறந்து அதை அங்கீகாரம் பண்ணனா நான் எஸ்ன்னு சொல்ல, நீ அங்கே தானே மாட்டேன்ற. நீ இதான் அதான் ஞான விஷய உபயஸ்வரூபா விஷயத்தா இருக்கு பார். விஷயத்தா எங்கே இருக்குன்னார்? ஞானத்திலையும் விஷயத்தா இருக்கும். அதாவது அது என்ன பண்ணுறதுன்னார், அது தன்னையும் காண்பிச்சுக்கிறது, தன்னிடத்தில் வந்திருக்கக்கூடிய வரிகளையும் காண்பிக்கிறது. ஃப்ளாஷ் மெசேஜ் அப்படி தானடா? அதை அந்த நீ அடிக்கக்கூடிய கண்டென்ட்ஸை சுமந்து வருது. சுமந்து நான் வந்திருக்கேன்னு சொல்கிறது, தன்னத்தில் இருக்க விஷயத்தையும் காண்பிக்கிறது. அதே மாதிரி ஞானம்னா என்னன்னா, ஞானம் தன்னையும் காண்பிச்சுக்கிறது, தன்கிட்ட இருக்க விஷயத்தையும் காண்பிச்சுக்கிறது. நீ பாரு, அகம் ஜானாமின்ற நீ அகடம் அகம் ஜானாமி அப்படின்னும் போது கட்டமும் தெரிஞ்சுன்னு இருக்கு,
கடத்தை நீ தெரிஞ்சுருக்கான்னு தெரிஞ்சுக்கிற இல்லையா? கடம் மற்றும் தெரியும், கட விஷயமான ஞானம் எனக்கு இருக்கா இல்லையான்னு தெரியலன்னு சொல்கிறோமா? இப்போ விஷயத்தா யாருக்கு இருக்குன்னா ஞானத்திலேயும் விஷயத்தா இருக்கு, தத் விஷயத்திலேயும் விஷயத்தா. அதான் ஸ்வபரப்பிரகாஷகான்னு சொல்லுவான். என்னது? ஸ்வப்பிரகாசகம் பரப்பிரகாசகம் அப்படி. இது மாதிரி ஞானம் பிரகாஷம் இதெல்லாம் லைட்லாம் அப்படிதான் இல்லையா? வேற பதார்த்த ஞானம் வரணும்னா பிரகாஷ சம்யோகம் இருக்கணும். இருட்டு ரூம் இருக்கு, இங்கே புஸ்தகம் தேடுற அப்படின்னா வர் இந்திரியார்த்த சன்னிகர்ஷம் இருக்கு, எதிர்க்கே புஸ்தகம் இருக்கு, அதாவது சூப்பரான கண்ணு இல்லையா? பிரமாதமான கணபதிக்கு குரு பிரசாதிக்கிற மாதிரி கண்ணாடியே போட்டுக்காம படிக்கலாம். அது மாதிரியான கண்ணு இருந்தும் தெரியல, ஏன்னா பிரகாஷம் இல்லை. இப்போ பிரகாஷ சம்யோகம் இருந்தால் தான் அந்த அந்த எதிர்க்கக்கூடிய பதார்த்தத்தில் என்ன இருக்கும்? பிரகாஷ சம்யோகம் இருக்கணும் இல்லையா? பிரகாஷ பித்தி சம்யோகான்னு சொல்லையா? அதனால் அந்த பித்தி ஞானம் வரணும்னா பிரகாசத்துக்கும் பித்திக்கும் சம்யோகம் வரணும். மாற்றி சொல்ல, பிரகாசத்துக்கும் உன் கண்ணுக்கும் மட்டும் சம்யோகம் இருக்குது, விஷயத்துக்கும் பிரகாசத்துக்கும் சம்யோகம் இல்லைன்னா சுத்தமாக தெரியாது. கரெக்டா? எங்கே ட்ராமா நடிக்கிறான், ஒரு 1000 வாட்ஸ் பல்பை வந்து அவன் கண்ணு முழுக்க போட்டிருக்கான், எதிர்க்க வந்து ஒன்றுமே தெரிய மாட்டேன்றது, ஆடியன்ஸ் யாருன்னே தெரிய மாட்டேன்றது. கரெக்டா? அப்போ அங்கதான் அண்ணன் என்ன பண்ணார்? பிரகாஷ பித்தி சம்யோகான்னார். பிரகாஷ சக்ஷுரேந்திரிய சம்யோகான்னு சொல்ல அப்படி தானே வருதுங்க. தீபிகையிலையோ அதில் வருது. அதில் இங்கே இந்திரியார்த்த சன்னிகர்ஷம் ஞானம் பிரத்யக்ஷம் இடத்துல வரலையோ? அது இந்திரியார்த்த சன்னிகர்ஷம் இருந்தாலும் பிரகாஷ பித்தி சம்யோகம் இருக்கணும்னு வரும் பாருங்க, எங்கேயோ வருது. அது மாதிரி விஷயத்துக்கு அந்த பிரகாசத்தோட சம்யோகம் இருக்கணும். சரி, வெளிச்சத்தை தெரிஞ்சுட்டான் இவன். வெளிச்சத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு டார்ச் லைட் தேவையா? அது தன்னைத்தானே பிரகாசப்படுத்துக்கும். அது மாதிரி அது ஞானம். ஞானம் வந்து சுப்பிரகாசகம். எனக்கு ஞானம் வந்துருத்துன்னு சொல்கிறதுக்கு இன்னொரு ஒரு பிரகாசகம் ஒன்று தேவையில்லை அப்படின்னா சரிதான். எதுக்காக இது வந்தது? கட விஷய உபயஸ்வரூபா விஷயத்தா. விஷயத்தான்னு ரெண்டுத்துக்கும் இருக்குது இல்லையா? நான் சப்தம் சொன்னோம் பாடுறா, அதான் சப்தமாக அந்த கோஷ்டிலாம் சேர்த்துக்கா. நேற்று சொன்னா சப்தமும் ஷஷ்டார்த்தம்னு சொன்னமா இல்லையா? கடசப்தம் கடசப்தம் என்ன பண்ணுறதுன்னா கம்புக்ரீவாதிமத் பதார்த்த விஷேகமான ஞானத்தையும் உனக்கு ஏற்படுறது, ஸ்வபிஷேகமான ஞானத்தையும் ஏற்படுத்துறது. அது இதுதான் பிரத்யாகாரத்தில் ரொம்ப தேவைப்படுறது. இது லோக விவகாரம் ஜென்ரலாக என்ன பண்ணால் வாச்சகம் வேற, வாச்சியம் வேற. வாச்சக கோஷ்டியில் யார் இருக்காரோ இவர் வாச்சிய கோஷ்டியில் இருக்க மாட்டார். வாச்சிய கோஷ்டியில் யார் இருக்காரோ அவர் வாச்சக கோஷ்டியில் இருக்க மாட்டார். இது லோகத்தில் ஜென்ரலாக. பிரத்யாகாரம் ஐயோ உண்ணுன்றான், ஐயோ உண்ணுன்றான். அன்னு பிரத்யாகாரம். அன்பிரத்யாகாரத்துக்கு அர்த்தம் என்னடான்னார்? ஆயி ஊன்னார். தப்புடான்னார். ஏண்டா ஈவு மட்டும்தான் அர்த்தம், அன்பிரத்யாகாரத்துடைய அர்த்தம் கிடையாதுன்னார். ஏண்டான்னார் இந்த தான் அன்பிரத்யாகாரம் வாச்சகத்தில் இருக்கா. வாச்சகத்தில் யார் இருக்காரோ அவர் வாச்சியத்தில் வரமாட்டாரே. அப்போ அண்ணுக்கு ஈவு தான் அர்த்தமே தவிர அர்த்தம் கிடையாதுன்னா. அப்போ தான் சப்தமும் தன்னை பிரகாசப்படுத்திக்கும். இதை சொல்கிறதுக்காக தான் என்ன பண்ணார்னா ஸ்வஸ்யச்சான்னு போட்டார். அதுக்கு சொல்கிறதுக்காக சம்ரூபம் சப்தசியாலேருந்து அதை அனுவர்த்தியும்படி பண்ணார். இதை காட்டிலும் வேற ஒரு விஷயம், இது கூட நான் சொல்ல வந்த விஷயம் இல்லை. அண்ணு சப்தத்திலிருந்து ஆயிவு ஞானம் வர்ற மாதிரி அண்ணுலேருந்து உனக்கு அஞ்ஞானமும் வரணும். அதுதான் நம்ம சொல்ல வந்தது வாஸ்தவம். அண்ணுன்னு சொன்னால் என்ன ஞானம் வரணும்? அண்ணுன்ற ஞானமும் வரணும். அது வருது. நம்ம லௌகிகமான திஷ்டாந்தம் நிறைய கொடுக்கலாம். அந்த மாதிரி அண்ணன்ற ஞானம் வாச்சியமாகவும் இருக்கும். கரெக்ட். அது வாச்சகமாகவும் இருக்கும், வாச்சியமாகவும் இருக்கும். ஸ்வஸ்யைவ ஸ்வவாச்சகத்துவம் இல்லையா? ஸ்வவாச்சியத்துவம் ஸ்வஸ்யாபின்னு வச்சுக்கோ. ஸ்வஸ்யாபி ஸ்வவாச்சியத்துவம் தன்னைதானே சொல்லிக்கும். அதெல்லாம் ஜோதிர்வத் ஞானானி பவந்தி மகாபாஷ்யத்தில் எப்படி ஜோதிர்வத் ஞானானி பவந்தின்னா. இந்த ஜோதிஷுக்கு என்னென்னலாம் சுபாவம் இருக்கோ இது ஞானத்துக்கு உண்டுன்ட்டாங்க. இன்னும் சுபாவம் இருக்குது. ஒரு ஜோதியிலேருந்து இன்னொரு ஜோதி ஏற்றிக்கலாம், அகல் ஏற்றிக்கலாம். ஒரு ஞானத்துலேருந்து இன்னொரு ஞானம் வருது. நான் படிக்கிறேன், சொல்லித்தரேன்,
நீங்கள் இன்னொருத்தருக்கு சொல்லி தர்றீங்க, போயிட்டே இருக்கும். ஒன்று ஒரு ஜோதியில் இன்னொரு ஜோதி ஏற்றுறதுனால பூர்வ ஜோதியை வந்து கம்மியாயிடுமா? அப்படியே இருக்கும். அதே மாதிரி இந்த ஞானத்தில் இன்னொரு எவ்வளோ வந்தாலும் இது அப்படியே இருக்கும். அதே மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கார். சரி, ஞான விஷய உபயஸ்வரூபா விஷயதா இதி மதே ஞான நாசே தஸ்யாக வக்தும் அசக்கியத்வாத். ஞான நாசே சதி தஸ்யாக விஷயதாயாக வக்தும் அசக்கிய அथवा பிரத்யாசத்தேகே வக்தும் அசக்கியத்வாத். ஞானலக்ஷணா பிரத்யாசத்தின்னு சொல்லிடா. ஞானம் க்ஷணிக்கமாக இருக்கிறதுனால நேத்தி வந்து ரஜதானுபவம் இருந்ததுன்னா, ரஜத ஞானம் இருந்ததுன்னு சொன்னால் நேத்தியே அந்த ஞானம் போகும்பொழுது ரஜதமும் போயிடுத்துன்னு சொன்னால் அந்த ஞானத்தில் விஷயமாக இருந்த ரஜதத்துக்கும் இன்றைக்கி ஏற்படக்கூடிய அந்த ரஜத்தத்துக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்திரியத்தோடு கூட பிரத்யாசக்தி ஏற்பட்டதுன்னு எப்படா சொல்ல முடியும்? ஸ்மிருதினா வித்தியாசம்தான். நீ பார்த்த உடனேவே ரஜதம் அகம் ஜானாமின்னு இவனுக்கு வருதா, ரஜதம் அகம் ஸ்மராமின்னு வருதா? புரியுதா? ஸ்மிருதின்னு சொன்னால் ஸ்மராமின்னு வரணும். ஸ்மராமின்னு சொன்னால் பிரவருத்தி இருக்காது. இதமஸ்தி அகம் ரஜதம் ஸ்மராமின்னு சொன்னால் நீ பிரவர்த்திப்பியா? லோகம் வந்து பிரம்மமயம், பிரம்ம சத்தியம் பிரம்மமயம் இருக்கு. நது ஜெகன்மயம் சொன்னால் நீ பிரவர்த்திக்க மாட்டேடா. புரியுதா? அப்போ அங்கே ஸ்மிருதி கிடையாது. பிரம்ம அகம் ஸ்மராமி அப்படின்னா மும்முன்னு உட்காந்துக்கலாம். உடம்பு இருக்குன்னே கூட தெரியாது உனக்கு. அதனால ஸ்மிருதி கிடையாது. புரிஞ்சுதா? கிடையாது. ரெண்டாவது, ஸ்மிருதிக்கு உத்போதன சாமகிரிலாம் தேவை உனக்கு. ஏற்கனவே அனுபூதமான ஒன்றுக்கு தான் நீ ஸ்மரிக்க முடியும். இப்போ அடிக்கடி நீ ஏமாந்துருக்கியான்னு இங்கே அடிக்கடி இதை பார்க்கும்போதெல்லாம் ரஜதம் ஏமாந்துருக்கியான்னு சரி ஸ்மிருதி வராதுடா. அவ்வளோதான விஷயம். சரியா? எப்படி ஸ்மிருதி வந்தால் என்ன ஸ்வரூபம் இருக்கணும்? ரஜதமகம் ஸ்மராமின்னு வரணும் அனுபவம். அப்படி அனுபவம் நமக்கு இல்லை. அதனால ஸ்மிருதி கிடையாது. தஸ்மாத் ஸ்மிருதௌ இவ சம்ஸ்காரः சம்ஸ்காரே ஏவ பிரத்யாசக்திः ஏவம் ச மதுப்தே ஏவ பர்யவசானம். அப்படின்னு என்ன தெரியுமா? ஞானலக்ஷணா பிரத்யாசக்தி நீ சரி பண்ணுறதுக்கு என்ன தெரியுமா பண்ணும்? கடமகம் ஸ்மராமின்ற இடத்துல ஸ்மராமின்னும் பொழுது ஸ்மிருதியும் ஒரு விதமான ஞானம்தான். இல்லைடா, அனுபவா ஸ்மிருதிஷ்டான்னு பிரிக்கலையாடா. ஸ்மிருதியும் ஒன்று ஒரு விதமான அனுபவம் ஞானம்தான். அனுபவா த்விவிதா ஸ்மிருதி அனுபவம் ஞானம் த்விவிதமா என்ன வருது? சம்ஸ்காரः சம்ஸ்காரः த்விவிதா ஸ்மிருதி அனுபவம் அப்படின்னு வருதா இல்லையா? இங்கே தானே வருது இது. சரி, அதெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஒரு தடவை வந்து பார்க்கணும்னு நினைப்பாங்க. அப்போ ஸ்மராமின்ற இடத்துல எடுத்துக்கோ. அதுவும் ஒரு அனுபவம், ஒரு ஞானம் தான் அந்த ஸ்மிருதின்றது. சம்ஸ்காரஜன்யம் ஞானம் ஸ்மிருதி. சம்ஸ்காரஜன்யம் ஞானம் ஸ்மிருதி. அப்போ அது ஒரு ஞானம். கடமகம் ஸ்மராமின்னும் பொழுது அங்கே கூட தான் உனக்கு கட பதார்த்தம் இல்லையே, அதோட பிரத்யாசக்தி இல்லையே. அங்கே மட்டும் நீ ஸ்மராமியை எப்படி ஒத்து வருவனும் பொழுது எல்லாரும் என்ன பதில் சொல்லணும்னா அது ஸ்மிருதௌ இவ சம்ஸ்காரே ஏவ பிரத்யாசக்தின்னு சொல்லணும். இல்லையா? இப்போ ஸ்மிருதியில் அனுபவஜன்யமான ஒரு சம்ஸ்காரம் இருக்கு பாரு. அதில் இருக்கக்கூடிய கட பதார்த்தத்தோடு, குடம்னு சொல்லக்கூடிய ஒரு பதார்த்தத்தோடு கூட அந்த இதுக்கு என்ன ஆகிடுது? பிரத்யாசக்தி ஏற்படுறது. பிரத்யாசக்தி ஏற்படவே உனக்கு கட ஸ்மிருதி ஏற்படுறதுன்னு நீ சொல்லணும். எந்த இடத்துல? அது எங்கள் ஸ்மிருதியில் நாம் அப்படி சொல்லிட்டு இருக்கோம். புரியுதாடா? எங்கள் ஸ்மராமின்ற இடத்துல, ஸ்மராமின்னா என்ன? ஏற்கனவே அனுபூதமான, அனுபூதம்னா என்ன? ஞாத்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நேற்று எனக்கு ஒரு ஞானம் ஏற்பட்டது. அந்த ஞானத்தில் விஷயமாக யார் இருந்தால் ஒரு கட்டம் இருந்தது. அந்த ஞானம் போச்சு. அதில் விஷயமாக இருந்த கடமும் போச்சு. ஆனால் அந்த அனுபவம் இருக்கு பாரு, அதனால் எனக்கு வந்து ஒரு சம்ஸ்காரம் ஏற்படுது. அப்போ சம்ஸ்காரத்தில் சூக்ஷ்மமாக என்ன இருக்குது? ஒரு கட பதார்த்தம் இருக்குது. ஸ்மராமின்னும் பொழுது உத்போதன சாமகிரி இருக்கவே எனக்கு அந்த ஸ்மிருதி ஏற்பட்டது. அதில் சம்ஸ்காரமாக இருக்கக்கூடிய கடத்தோடு கூட
சம்பந்தம் ஏற்படவே எனக்கு ஸ்மிருதி ஏற்பட்டது. அது மாதிரி எங்கே சொல்லி ஆகணும்னார், ஞானலக்ஷணா பிரத்யாசத்தின்னு எங்கே சொல்கிறதோ அங்கேயும் நீ அது மாதிரி தான் சொல்லி ஆகணும். அது மாதிரி சொல்கிறேன்னா நான் சொன்ன மாதிரி தான் அர்த்தம். நான் சொன்னேன் பௌத்தமான பதார்த்தத்தை அங்கீகாரம் பண்ணிக்கணும்னு சொன்னால், ஏன்னா சர்வதா ஸ்மிருத்தின்னு சொல்லக்கூடாது. ஸ்மிருத்தின்னு சொல்லிட்டேன்னா ஸ்மராமின்னு வரணும். ஸ்மராமின்னு அனுபவம் இல்லை, அனுபவாமி ரஜதமகம் பஷ்யாமி அப்படின்னு ஞானம் இருக்கவே ஸ்மிருதி கிடையாது. ஸ்மிருதியில் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒத்துக்கணும். அப்படி ஏதாவது ஒத்துட்டேன்னா நான் ஒத்துட்டுருக்க மாதிரி பௌத்த பதார்த்தத்தை நீ அங்கீகாரம் பண்ணுற மாதிரி ஆயிடுது. தஸ்மாத் ஸ்மிருதௌ இவ சம்ஸ்காரே ஏவ பிரத்யாசக்தி ஏவம் ச மதுக்தே ஏவ பர்யவசானம் சுரபி சந்தனம் சோயம் இத்தியாதி ச சம்ஸ்கார சக்ஷு சன்னிகர்ஷாதி உபயஜன்யம் ஞானாந்தரமேவ இதி ந ஸ்மிருதித்வ அனுபவத்வயோः தத்ர சங்கரः. இப்போ இந்த இடத்துல வந்து இதம் ரஜதம் அப்படின்னும்போது, இதம் ரஜதம்னும்போது இதம்த்வேன அந்த பதார்த்தத்து ஞானம் வருது, சுத்தித்வேன அந்த பதார்த்தத்து ஞானம் இல்லை. அங்கே இல்லாத ரஜதத்துவம் மட்டும் நமக்கு தெரியாது. இதுக்கு தான் இந்த காரணம் அப்படின்னு சொல்லி ஞானலக்ஷணா பிரத்யாசத்தின்னு சொன்னார். பௌத்தமான பதார்த்தத்துக்கு வந்து ஆரோப்பம்னு சொன்னார். இப்படி ரெண்டு இதெல்லாம் அந்த ஞானலக்ஷணா பிரத்யாசத்து கிடையாதுன்னு கண்டிச்சுட்டு இது ஒத்துக்கிறதா இருந்தால் என்ன மாதிரியே பௌத்தமான பதார்த்தத்தை அங்கீகாரம் பண்ணணும்னு சொல்லி முடிச்சுட்டாரு. இது ஒரு சாப்டர் முடிஞ்சிருக்கு. சுரபி சந்தனம்னா ஏற்கனவே வந்து சந்தன காட்டத்தை வந்து மூந்து பார்த்துருக்காங்க. சந்தனத்துடைய ஸ்வரூபமே எனக்கு தெரியும். இந்த கலரில் இப்படி எப்படி இருந்தால் அது வந்து சந்தனம்னு தெரிஞ்சுட்டுருக்காங்க. பாவம் அது ஒரு தடவை மூந்தும் பார்த்துருக்காங்க. வாசனை நல்லா இருக்குன்னு நல்லா எனக்கு அனுபவம் ஏற்பட்டது. நல்ல வாசனை இருக்குன்னு அனுபவம் ஏற்பட்டது. போயிடுச்சு அந்த ஞானம் வந்தது. அந்த ஞானம் போயிடுச்சு. இன்னைக்கு அந்த கட்டையை மேலே பார்க்குறான். தத்து சந்தனம் சுரபி அப்படின்னா அந்த சந்தனம் ரொம்ப வாசனையாக இருக்குன்றாங்க. நீ மூந்து பார்த்தையான்னு கேட்டான். என்னது நீ மூந்து பார்த்தையான்னு கேட்டாங்க. அப்போ இங்கே என்ன பண்ணோம், வஸ்துதா சந்தனம்ன்ற ஞானம் எப்படி ஏற்பட்டதுன்னார், இந்த சக்ஷுரிந்திரியத்திலையும் இந்திரியத்துக்கும் அந்த பதார்த்தத்துக்கும் உண்மையிலேயே சம்பந்தம் ஏற்பட்டது. இந்த இதம் ரஜதம் மாதிரி கதை கிடையாது. அங்கே ரஜதம் அங்கே இல்லை, ஆனால் இங்கே சந்தனம் இருக்கு. இங்கே கூட இல்லையா இதம்த்வன்ற சொல்லக்கூடிய அம்சமானது இங்கே இருக்குது. அங்கே ரஜதாம்சம் தான் இங்கே இல்லை. இங்கே சுரபி சந்தனம்ன்றதுல சந்தனத்துவம் இருக்குது. வித்தியமானமான சந்தனத்தோடு கூட இவனுக்கு என்ன ஏற்படுது, சன்னிகர்ஷம் ஏற்படுது, சந்தனம்ன்ற ஞானம் ஏற்படுது, சாக்ஷுஷ ஞானம் ரைட்டு. ஆனால் இன்னொரு விஷயம் சொன்னீங்க, சுரபின்னு சொன்னீங்க பார். அது சுரபின்னு தெரியணும்னா நீ மூக்கில் நுகர்ந்து பார்க்கணும். அதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த இவன் என்ன ஒத்துன்ட்ருக்காருன்னா சக்ஷுரிந்திரியம் வந்து இது வந்து தைஜசம்னு ஒத்துன்ட்ருக்கா. அதனால் இதுக்கு ஒரு சுபாவம் என்ன உண்டான்னா, கண்ணிலிருந்து இந்த சக்தியானது வெளியில் போகுமா. வெளியில் போய் அந்த பதார்த்தத்தோட எவ்வளோ தூரம் இருந்தாலும் அந்த பதார்த்தத்தோட சம்பந்தப்பட்டுட்டு அதை எடுத்துட்டு திருப்பி வந்து ரிசீவ் பண்ணி நமக்கு உள்ளுக்குள்ளே கொடுக்குறது. இது சக்ஷுரிந்திரியத்தினுடைய வேலை. ஆனால் இந்த இந்திரியம் இருக்க பாரு, என்னது ஞானேந்திரியம், இது இங்கேருந்து வெளியிலாம் போகாது. அது என்ன சொல்கிற, இது போகாது, நம்ம தான். ஆமாம், நம்ம போகணும், இல்லை அந்த பதார்த்தம் கிட்டக்க வரணும். இந்த வாசனையான்னு பார்த்து சொல்லணும்னா மூந்து பார்க்குறான், இழுக்கிறான். கிராணாகிரவர்த்தின்னு சொல்வா, இங்கே இருக்குன்னுவா. சக்ஷுரிந்திரியம் எங்கே இருக்கா, அந்த இந்திரியம் இருக்கு பாரு, சக்தி இருக்கு பாரு, சாமர்த்தியம் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குண்ணா. கிராணம் நாம கிராணாகிரனா இங்கேன்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன் நான். ஒரு சார் ஒருத்தர் சொன்னார், இது இல்லைடா அர்த்தம், இது இந்தாண்டா ஏண்டாண்ட இதுவாக இருக்குன்னா இன்னும் இழுக்க வேண்டாமாடான்னு. நீ இழுக்கிற ஆமாம், அதான் அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். அதுதான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். நாசாக்கிரம்னா நாம் இதை வாங்கிப்போம், அவர் அக்ரம்னு இதை சொல்கிறாரு. இந்த மூலம் இது, அக்ரம் இது, இங்கே அந்த சக்தி இருக்கவே தான் இழுத்து பார்க்குறோம். பொங்கலை வாசனை பார்க்கணும், ரொம்ப என்ன ஆகிடுனார். அதில் வந்து அதனுடைய பரமாணு இருக்கு பாரு, அந்த பரமாணு இங்கே போகலாம். பொங்கல் இங்கே இருந்தாலும் அந்த பரமாணு இருக்கு பாரு, அந்த பரமாணு இங்கே போகவே தான். அந்த பரமாணுவில் என்ன இருக்குது, கந்தம் குணம் இருக்கவே பொங்கல் கம்மியாகிறதுன்னு சொன்னோம். நீ மூந்து பார்த்தோன்னா ஒரு 1/1 lakh போட்டு அந்த அம்சம் பொங்கல் அங்கே
கம்மியாகிடுச்சுன்னு சொல்லணும். ஆமாண்டா வாசனைக்கு இப்படி தான் நியாயத்தில் ஒத்துன்ட்ருக்கா. கஸ்தூரி வந்து வாசனை இங்கே வரும்பொழுது கஸ்தூரி கம்மியாகிட்டே இருக்காங்க. ஏன்னா அந்த கந்த குணத்துக்கும் அந்த கஸ்தூரி பதார்த்தத்துக்கும் என்ன சம்பந்தம் சொல்லியிருக்க நீ? என்ன சம்பந்தம் சொல்லிருக்கா? ஒன்றுமே தெரியாது. சமவாய சம்பந்தம் இல்லையா? அப்போ குணகுணினோகோ சமவாயா. இப்போ நீ வா வடை சூப்பர் அப்படின்ற, இப்போ வடைக்கு ஒரு வாசனை இருக்கா? அந்த வாசனைக்கும் அந்த வடைக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்போ இந்த இடத்துல நீ வாசனை வருதுன்னா வடையும் வந்ததுன்னு அர்த்தமாச்சு. அப்போ சமவாய சம்பந்தம் வாசனை இருக்கிறதுல வடை கஷ்டமாக இருக்கும். அப்போ அந்த வடையினுடைய பரமாணு இருக்கு பாருது, எங்கே வந்துருத்த? மூக்குக்கு வந்துருத்து. அதை கேட்டு பாடுறா யாரையாது சார். ஓடணும் இல்லை கூட காலி ஆகிடும். அந்த ஓடணும் வடை காலியாக மாட்டேன்றதே எனக்கு ரொம்ப நாளாக அந்த சந்தேகமாக இருக்கும். வடை மட்டும் காலியாக மாட்டேன்றது பரமாணுவா போகிறதுனால வாசனை வரதுனாலே இருக்குது. அது மாதிரி சிலதெல்லாம் இருக்குது. அதோட கற்பூரம் எல்லாம் அப்படி தான் ஆயின்னு இருக்குன்னு வச்சுக்கோ. எல்லா பொருளும் ஆகிறது இல்லை. அது ஏதாவது சமாதானம் சொல்லுவாங்க. ஆனால் இதனால தான் என்ன பண்ணாருன்னா, சாத்தாதிகள்லாம் ஆக்ரானம் பண்ணாலே சாப்பிட்டா மாதிரி அர்த்த போஜனம். இவரின் பார்க்கல அர்த்த போஜனம். அர்த்த போஜனம். அதனால தான் தலையை அமிஷ நைவேத்தியம் பண்ணுறச்ச மூக்கால கட்டின்னா. ஸ்ரீதர ஐயாவாள் திருவிசைநல்லூர் சமைச்சுட்டு இருக்கா. அவாத்தில் வந்து ஸ்ராத்தம். ஸ்ரீதர ஐயாவாள் சமைச்சுட்டு வாசலில் வந்து வீட்டில் வந்து நான்காமிஷம் வச்சுப்பாள். அவளை ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் வச்சுப்பா. சில பேர் சொல்கிறா, அது ஸ்மிருதியில் எனக்கு தெரியல என்னன்னு, கேள்விப்பட்டிருக்கேன் நான். அமாத்தியாள்னு பேர் அவளுக்கு. அமாத்தியானா மந்திரின்னு நாம் சொல்லிட்டு இருக்கோம். அந்த அர்த்தம் அதுக்கு வேற. அமா சப்தத்துக்கு சகான்னு அர்த்தம். சகைவ வர்த்தத்தை இது அமாத்தியா. கூடவே இருக்கானா. அவளுக்கு தர்ப்பணமே உண்டு. அவன் வம்சமே இவனோட கூட இருக்கான். அப்பா இருப்பான், பாட்டா இருப்பான், தையன் அத்தனை பேரும் வீட்டில் வீடெல்லாம் பெருசாக இருக்குமே. ஒரு ஒதுக்குப்புறத்தில் அண்ணன்ட வந்து இதில் வந்து கழனிலையோ அதாவது வீட்டினுடைய கொல்லப்புறத்தில் ஒரு குடிசை வீடு கட்டி அவள் இருப்பாள். இப்போ வீட்டுக்கு சில வேலைலாம் பண்ணிட்டு இருப்பாள். அவளுக்கு வந்து போதாயனத்தில் தர்ப்பணம் வருது. அமாத்தியான் தர்ப்பயாமி, அமாத்தியாஸ் தர்ப்பயாமின்னா. ஏன்னா மந்திரிக்கு ஏண்டா தர்ப்பணம் பண்ணோம்? மந்திரிக்கு அவனுக்கு என்ன சொல்லணும் இல்லையா? சர்வான தர்ப்பயாமி சர்வாஹா தர்ப்பயாமின்னா அவள் அந்தர்பூத்தாலாம் ஆயிடுவாளே. ஏன் அதனால் இதுதான் தெரியுது. இவளுக்கு ஸ்பெஷலாக அவளுக்கு யாரும் அம்சம் இருக்காது, கூடயே பழகிட்டான், அதனால் அவளுக்கு தர்ப்பணம் பண்ணிருப்பாளோன்னு தோன்றது. இதில் வருது. இதில் இப்படி அர்த்தம் உண்டுன்னு ஒருத்தர் சொன்னார். ஆனால் அதை நான் செக் பண்ணல இன்னும். அது ஒன்று சும்மா ஒரு தகவலாக சொல்லி வைக்கிறேன். என்ன பண்ணார்? அவள் வந்து ஸ்ராத்த நாளில் மூந்துட்டா. அங்கே ஏதோ ஐயோ ஐயர் வீட்டில் நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிரமாதமாக இருக்கும், நிறைய வடை பாயசம்லாம் பண்ணுவான், ஆனால் நமக்கு தான் போட மாட்டா அப்படின்னு அவள் மூந்து பார்த்துன்னு ஏங்கின்னு இருக்கா. ஸ்ரீ ஐயா அவளுக்கு அதில் கேட்டுருச்சுங்க. இதை நினச்சார். அவள் மூந்து பார்த்தாலேயே அவளுக்கு வந்து சாப்பிட்டா மாதிரி அர்த்தம் ஒன்று. ரெண்டாவது காருண்யம் வேறு. அவளை பட்னி போட்டுட்டு நாம் போய் சாதம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அதனால் கூப்பிட்டு அத்தனையும் கூப்பிட்டு என்ன பண்ணால் அவளுக்கு கூப்பிடுறாள். நிமந்திரணக்காரால் வந்து கோச்சிக்கிறான். ஏன்னா ஒரு பிராமணாவை வரிச்சிட்டான்னு சொன்னால் அவளை உத்தேசித்து நீ பாக்கம் தயாராகிடுச்சுன்னா அது அவளை தான் போய் சேரணும். அதை விட்டுட்டு சாதம் ஆரம்பிக்கலான்றது ரைட்டு. இதை கொண்டு போய் அவளுக்கு கொடுத்தோன்னே அவள் கோச்சிங்க என்ன பண்ணுறா, நாங்கள் வந்து உங்கள் காலத்தில் ஸ்ராத்தமே நிஷ்பலம், அதனால் நாங்கள்லாம் வந்து பிராமணாலாக உட்கார மாட்டோம், நிமந்திரணக்காரெல்லாம் உட்கார மாட்டோம்னு அவள் சண்டை பிடிக்கிறான். இது என்னப்பா? ஏன்னா இவர் வந்து இவெல்லாம் வந்து நாம சம்பிரதாயத்தில் வந்து இவளை ஸ்ரீ ஐயாவெல்லாம் சைவத்துக்கு, போதேந்திரால் வந்து வைஷ்ணவத்துக்கு இல்லையா? போதேந்திராவில் வந்து விஷ்ணு நாம சொல்லிகிட்டே இருந்தார். ஸ்ரீ ஐயாவால் சைவம் சிவநாம சொல்லிகிட்டே இருந்தார். எல்லாம் பக்கத்தில் கோவிந்தபுரம் திருவிசைநல்லூர் பக்கத்தில் தான் போல இருக்கு ரெண்டும். என்ன பண்ணுறதுன்னு சொன்னார். இவரை வந்து நீ வந்து கங்கா ஜலத்தில் குளிச்சாலும் உனக்கு வந்து பாப்பம் போகும், வேறு பரிகாரம் கிடையாது, பிராயஷ்சித்தம் கிடையாதுன்னா. கங்கையை ஸ்தோத்திரம் பண்ணோம்னா அவள் ஆட்டு கிணறுலேருந்து பொங்குறது. இன்னொன்னா அவர் போய் ஸ்நானம் பண்ணிட்டு மேற்கொண்டு ஸ்ராத்தம் பண்ணுறாருன்னு அதில் வருது. அவள் கதையில் சொல்லுவாள். இன்றைக்கி அது ஏதோ ஒரு அமாவாசையில் வரும்னா அது கார்த்திகை அமாவாசையில் வரும் ஸ்ரீதரையா. அது மாதிரி இன்னும் முகுந்தாலே போயிடுது. சுரபி சந்திரனும் பொழுது உனக்கு சுரபி ஞானம் எப்படா வந்ததுன்னு கேட்டார். அதே சொன்னார்.
அது வந்து சுரபி ஞானம் சுரபி சந்தனம்ன்ற சேர்த்து ஒரே ஞானம் கிடையாது. அதில் சுரபின்ற அம்சமானது அது என்னவா இருக்கு? அது வந்து இவர் பட்சம் சொல்றா நீங்க. அந்த சுரபின்ற அம்சமானது ஸ்மிருதி, சந்தனம்ன்றது வந்து பிரத்யக்ஷம். புரியுதா? இந்த இது அது வந்து சந்தனம் இது வாசனையான சந்தனம் அப்படின் பொழுது இந்த வாசனைன்ற அம்சமானது ஸ்மிருதி. அதை சந்தனம்னு பார்த்தானே அது வந்து பிரத்யக்ஷ ஞானமா. ஞானம் தனித்தனிப்பா. சந்தனம் அப்படின்னு ஒன்று தோணுச்சா, தோன்றதா, அந்த தோன்றதுக்கு என்ன பேர்? பிரத்யக்ஷம்னு பேர். வாசனையாக இருக்குமே அப்படின்றது ஸ்மிருதி. அதனால் இங்கே வந்து சுரபி சந்தனம் சோயம்ன்றான். அன்னைக்கு பார்த்தானே அவன் தானே ஈவன்றான். இந்த ஈவன்றது பிரத்யக்ஷ ஞானம். அன்னைக்கு பார்த்தானேன்றது சம்ஸ்காரம், அது வந்து ஸ்மிருதி. அது இத்தியாதிச்ச சம்ஸ்காரம். ஒன்று சம்ஸ்காரம் அதாவது ஸ்மிருதியில் வந்து விஷயமாக இருக்கக்கூடிய ஒரு பதார்த்தம். அதான்டா சுரபி அப்படின்னும் போது என்ன எடுத்து நீ ஸ்மரிக்கிறா. ஸ்மரிக்கும்போது அன்னைக்கு பார்த்த வாசனை அப்பா தூக்குவாடா, வாசனை பிரமாதமாக இருக்கும்டா. எப்படா தெரியும்? நீ போய் ஏற்கனவே ஒரு நாள் சரவணபவன் காஃபின்னா தெரியும் எனக்குன்றான். ஏற்கனவே சாப்பிட்டு சொல்கிறான். அப்போ அது ஒன்று என்னது? உனக்கு சம்ஸ்கார ரூபமானது, இன்னொன்று சக்ஷு சன்னிகர்ஷமானது. ஒன்று சம்ஸ்கார ஜன்யம், இன்னொன்று சக்ஷு சன்னிகர்ஷ ஜன்யம். சந்தனம்ன்ற ஜானம் சக்ஷு சன்னிகர்ஷ ஜன்யம், சுரபிஜானம் சம்ஸ்கார ஜன்யம். புரிஞ்சுதா? சம்ஸ்கார சக்ஷு சன்னிகர்ஷாதி ஆதி சப்தம் போட்டார். சில இடங்களில் சம்ஸ்காரத்துக்கும் வேற ஏதாவது ஜானத்துக்கு கூட சன்னிகர்ஷம் வரலாம். வேற ஏதாவது ஜானம், அதாவது ஒரு அட் அ டைமில் சம்ஸ்கார ஜன்யமாக ஒரு ஞானமாகவும் சக்ஷு சன்னிகர்ஷம் இல்லாமல் அனுமானாதிகள்னால ஒரு ஞானமும் வந்து ரெண்டு ஞானத்துக்கும் வந்து ஒரு சாங்கரியம் இருக்கலாம். அது சுரபிச்சந்தனம் மாதிரி. சுரபிச்சந்தனம் விஷயத்தில் சுரபின்ற அம்சம் சம்ஸ்கார ஜன்யம், அது ஸ்மிருதி, ஸ்மிருதி ரூபமான ஞானம். சந்தனம்ன்ற ஞானமானது பிரத்யக்ஷ ஞானம். சக்ஷு சன்னிகர்ஷத்தினால ஜன்ய ஞானம் என்னடா? பிரத்யக்ஷம். சம்ஸ்கார ஜன்யமான ஞானம் என்னது? ஸ்மிருதி. அவ்வளோதான். சம்ஸ்கார சக்ஷு சன்னிகர்ஷ ஆதி சப்தத்தினால வேற ஏதாவது வாங்கிக்கோன்னு சொன்னேன். உபயஜன்யம் ஞானாந்தரமேவா. இது வந்து ரெண்டு ஞானத்தினுடைய சாங்கரியம்னு ஒத்துக்காத இப்படி ஒரு விதமான லோகத்தில் ஞானம் உண்டு இது மாதிரிலான்னு தனி ஞானமாக பிரிச்சுவது ஞானாந்தரமேவா. இது ந ஸ்மிருதித்வ அனுபவத்வயோகோ தத்திர சங்கரா. நாம் சாங்கரியத்தை நாம் ஏற்றுக்கல. நரசிம்மர்னா யாருன்னார்? அது நரசிம்மத்துவம்னு ஒரு தனி ஜாதி. நரத்வம் சிம்ஹத்வம் ரெண்டுத்துடைய சாங்கரியம் கலப்புன்னு நாங்கள் ஒத்துக்கல. இந்த சாங்கரியம் என்னவாயிடும்? ஜாதி பாதகமாயிடுமே. அதனால் என்ன பண்ணிட்டோம்னா நரசிம்மத்துவன்றது எனக்கு தனி ஜாதி அப்படிதானே ஆகிறது. ரெண்டு மாங்காவுடைய தன்மையை எடுத்து சேர்த்து ஒரு மாங்காவை உண்டு பண்ணுறான். அது தனி ஜாத்தியாக ஆகிடுறதுடா. ஒட்டு மாங்காய் இன்னைக்கு தனி ஜாதி. என்ன கத்திரிக்காய்? அது ஒரு கத்திரிக்காய் உண்டு பண்ணுறான். வீட்டு கத்திரிக்காய் இல்லையா? அது ரெண்டு கத்திரிக்காய் எப்படி உண்டு பண்ணுறாங்க அப்படியா தெரியல. அது வேண்டாம், அது நான் போல. ந ஸ்மிருதித்வ அனுபவத்வயோகோ தத்திர சங்கரः சுரபி சந்தனம் இத்தியத்ர ஸ்மிருதித்வ அனுபவத்வயோகோ சங்கரः நாஸ்தி. ஏகஸ்மின் அம்சே ஸ்மிருதித்வம் வித்யதே இல்லையா? அப்போ என்னது? அப்போ ஸ்மிருதித்வம்னு கூட சொல்ல. ஒரு அம்சமானது ஒரு அம்சம் என்னது? அந்த சுரபின்ற அம்சம் இருக்கு பாரு. அந்த அம்சம்னா அது அந்த ஞானம்னு அர்த்தம். தத் விஷயகமான ஞானம், சுரபி விஷயகமான ஞானம் எப்படி ஆயிடுத்து? சம்ஸ்காரஜன்யம். சந்திர விஷயகமான ஞானமானது சக்ஷு சன்னிகர்ஷஜன்யம் இது ஞானாந்தரம் அங்கீகர்த்தவ்யம். அஸ்ய ஸ்மிருதித்வம் வித்யதே தஸ்ய பிரத்யக்ஷத்வம் வித்யதே உபயோகோ சன்னிகர்ஷ உபயோகோ சங்கரா இது ந அங்கீகர்த்தவ்யம்னு சொல்லிட்டார். இது மாதிரி வரும். அதையேவ ஸ்திரியாமிதி சூத்ரே. சரி, வேற விஷயம் அவங்க சொல்லு. ஓட்டிடலாம். அதுக்கப்புறம் திருப்பி இது வரலாம்.